ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 12:4 வாசிங்க. தானியேலாகிய நானோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. காலையில் எங்கள் மத்தியில் அசைவாடின தேவ ஆவியானவர் மாலை வேளையிலும் எங்களோடு கூட நீர் இருந்து நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக ஆவியானவரே. உம்முடைய வார்த்தைகள் தான் எங்கள் ஆத்மாவோடு கூட பேசும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் இடைபடுவீராக. திரும்பி போகும்பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக உடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டும். உடைய மகிமை விளங்கட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் தானியேலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திவிட்டு அந்த புஸ்தகத்தை முத்திரை போட சொல்லுகிறார். அந்த புஸ்தகம் முத்திரை போடப்படுகிறது. அது முடிவு காலம் மட்டும் முத்திரை போடப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த புஸ்தகம் முடிவு காலம் வரைக்கும் முத்திரையாக இருக்கும். அதே கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா, எப்போ முத்திரை உடைக்கப்படுகிறதோ அது முடிவு காலம் என்று அர்த்தம். இன்றைக்கி காலையில் நம்ம பார்த்தோம், முடிவு காலத்துக்கான இன்னொரு அடையாளம் என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது திரும்பி வருகிறார்களோ அது கடைசி காலம் என்று அர்த்தம். ஓசியா 3:4-5 பார்த்தோம். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருகிற காலமும் முத்திரைகள் உடைக்கப்படுகிற காலமும் ஒரே காலமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா, காலையில் பார்த்தோம் அவங்க திரும்பி வருவது கடைசி காலம். இங்கே வசனம் சொல்லுது முடிவு காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. இன்னொன்றும் பார்த்தோம், கடைசி காலத்தில் அவர் வாசப்படியில் வந்து கதவை தட்டுவார் 7வது சபைக்கு. அப்போ இஸ்ரவேல் துளிர்க்கும் போது அவர் வாசப்படிக்கு வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சபையின் காலமும் அவர் வாசப்படிக்கு வர காலமும் முத்திரையின் காலமும் இஸ்ரவேல் திரும்பி வருகிற காலம் எல்லாம் ஒரே காலம். அந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்க வேண்டிய சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த முத்திரைகளின் புஸ்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதில் சில காரியங்கள்லாம் இருக்குது. அதை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நாம் விளக்கத்துக்குள்ளே போனால் அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:1 வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். 5ஆம் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் கையில், அதாவது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கையில் அந்த புஸ்தகம் இருக்கிறது. அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு தெரியும், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டிங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பிதாவாகிய தேவன், அவரிடத்திலிருந்து இவர் புத்தகத்தை வாங்கினார் என்று சொல்லப்படுகிறது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் முத்திரைகளை உடைக்க தொடங்குகிறார். அப்போ முத்திரைகள் உடைக்கப்படுகிறது என்றால் அது கடைசி காலத்துக்குரியது என்று அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருகிற காலம் என்று அர்த்தம். அவர் 7வது சபையின் காலம் என்று அர்த்தம். ஏன்னா அப்போ தான் இது 3 ஒன்றாக நடக்கும் என்று வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இப்போ முத்திரைகள் உடைக்கப்படுவதை குறித்தும் என்ன முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கு, என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஆனால் ஒரு சில சந்தேகங்கள் இந்த முத்திரைகளின் புஸ்தகத்தை குறித்து ஒரு சிலருக்கு இருக்கிறது. அதை நம்ம விளக்கிட்டோம்னா அவர்கள் அது புரிந்து கொள்வார்கள். ஏன்னா ஒரு சிலர் கேட்குறாங்க. இப்போது சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தபோது அங்கே ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இந்த முத்திரைகளை குறித்து நீங்கள் சொல்லுவது சிலருக்கு உடன்பாடு இல்லை, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்திரைகள் வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உடைக்கப்பட வேண்டியது, அது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக உடைக்கப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் முத்திரைகள் உடைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது வந்து தவறான உபதேசமாய் போய்விடுகிறது, அதனால் நிறைய கொஞ்சம் பேருக்கு அதனால் சந்தேகம் இருக்குது அப்படின்னா. நான் இன்றைக்கி இந்த சபையின் வாயிலாக ஏற்கனவே சொல்லிட்டோம் நிறைய வாட்டி விளக்கத்தை. இன்னும் ஒரு விசை கேட்காதவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சொல்லுகிறோம். இந்த முத்திரைகள் வருகைக்கு பின்னால் உடைக்கப்படுகிறது என்று ஏன் சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
3ஆம் அதிகாரம் வரைக்கும் சபையின் காலத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசப்படுது, 7 சபையை பற்றி. 4வது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தில் யோவானை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே ஏறி வா, இதோ பரலோகம் திறந்திருக்கிறதையும் ஒரு சத்தம் இங்கே ஏறி வா என்று கேட்டது அப்படின்னு இருக்கு. அப்போ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3ஆம் அதிகாரத்தோடு கூட சபையின் காலம் முடிவடைந்து விடுகிறது. அதற்கு பிறகு பரலோகம் திறந்து விடுகிறது. அதற்கு பிறகு யோவான் ஏறி போவது எதுக்கு அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான அடையாளம். ஸோ 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பரலோகத்தில் நடக்கிற சம்பவம். 6ஆம் அதிகாரம் என்பது அதற்கு பிறகு பூமியில், அதாவது வருகைக்கு பின்னாடி, சபை பரலோகத்துக்கு போன பின்னாடி நடக்கிற சம்பவம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விளக்கம். ஆனால் இங்கே என்ன நாம் சொல்ல விரும்புகிறோம் அல்லது ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்றால், யோவானை ஒரு இடத்திலும் வேதத்தில் ஆண்டவர் சபைக்காக சொல்லவில்லை, சபைக்கு உருவகமாக சொல்லலை. எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கணும். உதாரணமாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னா, கலாத்தியரில் ஆகார நியாயப்பிரமாணத்துக்கும் சாராள கிருபையின் பிரமாணம் சுயாதீன பிரமாணத்துக்கும் விளக்கமாக பைபிளே சொல்லுது. பைபிளே அந்த விளக்கத்தை கொடுக்குது. பல இடங்களில் இப்படிப்பட்டதான ஒப்புமையை உருவகத்தை பைபிள் செஞ்சு வச்சிருக்கு. அதே மாதிரி எங்கேயாவது யோவானை சபைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்தில் கூட இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது இயேசு மரியாளை பார்த்து சொல்லும்போது இதோ உன் மகன்னு தான் சொன்னார். மரியாளை ஒருவேளை நீங்கள் சபைக்கு உருவகப்படுத்தினால் யோவானை பார்த்து சொன்னார் இதோ உன் தாய் என்று சொன்னார். நீங்கள் அதை கூட நீங்கள் யோவானை சபையை கொண்டு வர முடியாது. இன்னும் விளக்கம் வேணும்னா 22ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் இதெல்லாம் எழுதிட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆவியும் 17வது வசனம், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. எல்லாம் சொல்லிட்டு பாருங்க. இருக்கிறவன் வரக்கடவர். இப்ப 20வது வசனம் சொல்லுது, இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். இங்க மன்னிக்கணும், 16வது வசனத்துல சபைகளில் இவைகளை உங்களுக்கு, நல்ல கவனிங்க, சபை யோவான் அல்ல, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். எங்கேயாவது யோவான சபைன்னு சொல்லியிருக்குதா? சபை யோவான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் அர்த்தம்னு எங்கேயாவது இருக்குதானா? இல்லை. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, பரலோகத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை எந்த இடத்துல இருக்கு, எந்த அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. 7:9 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 7ஆம் அதிகாரத்துல தான் சபை சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்குது. வேற எந்த அதிகாரத்திலையும் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை யோவான் பார்க்கல. ஏன்னா 3 அதிகாரத்தில் அவர் பரலோகத்தை பார்க்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 12வது வசனம், அப்பொழுது என்னோடு பேசின சத்தத்தை பார்க்கும்படி திரும்பி போனது 7 பொன் குத்து விளக்குகளை. இப்போ அங்கே இயேசுவை பற்றி எல்லாத்தையும் சொல்றார். 17வது வசனம், நான் அவரை கண்டபோது அப்படின்னு இருக்கு. இங்கேயுமே பரலோகத்தில் அந்த கூட்டத்தை அவர் பார்த்ததா சொல்லப்படலை. 4ஆம் அதிகாரம் இங்கேயும் இங்கே ஏறிவான்னு சொல்றாரு. உடனே நான் ஆவிக்குள்ளானேன், இதோ ஒரு வானத்தில் சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஜீவன்கள், 7 ஆவிகள், 24 மூப்பர்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த கூட்டத்தை அவர் பார்த்ததாக சொல்லலை. 5ஆம் அதிகாரம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறோடைய இதோ இருக்கு வசனம், 7வது வசனம், ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். இப்போவும் சிங்காசனத்தை பார்க்குறாரு யோவான். இங்கேயுமே எந்த இடத்திலும் இப்படி ஒரு கூட்டம் நிற்கிறதை யோவான் பார்க்கவில்லை. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு கூட்டத்தை அவர் பார்க்கிறார். சிங்காசனத்துக்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டிருக்கிற இந்த கூட்டம் யார்? பவுல் சபைக்கு எழுதும் போது தான் தெளிவாக சொல்றாரு, நான் கிருபாசனத்தினே நாம் கிட்டி நெருங்கி சேருகிறோம்,
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறோம் அப்படின்னு எழுதுறார். அப்படி இருக்கும்போது முதல் 6 அதிகாரம் வரைக்கும் 3 தடவை சிங்காசனத்தை யோவான் பார்க்குறாரு. ஒரு இடத்துல கூட இந்த கூட்டம் நிற்கிறத அவர் பார்க்கல. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சிங்காசனத்தில் அவர்கள் நிற்கிறதை அவர் காண்கிறார். அப்படியானால் இந்த கூட்டம் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே இல்லை, இந்த கூட்டம் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே இல்லை, ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் இல்லை, 7ல் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6ஆம் அதிகாரத்திற்கு பிறகு வந்திருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த இடத்துலையும் அவங்கள பார்த்ததாக ஒரு வசனம் இல்லை. அப்போ 6ஆம் அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க இந்த கூட்டம் வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டும். இந்த கூட்டம் தான் வெள்ளையங்களுக்கு ஒரு சகல கோத்திரத்திலிருந்தும் சகல ஜாதிகளிலிருந்தும் சகல பாஷைக்காரர்களிருந்தும் அங்கே சேர்க்கப்பட்டவங்க. ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, ஒருவேளை இவங்க இஸ்ரவேலராக இருப்பாங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் 1,44,000 இஸ்ரவேலர்களை பற்றி தனியாக சொல்லப்பட்டாச்சு. இவங்க எங்கேருந்து வந்தாங்க, யாருன்னே தெரியாதுன்னு கேட்குறான் யோவான். அப்போ இவர்கள் சபை, மீட்கப்பட்ட சபை, அதுதான் நம்ம ரகசிய வருகைன்னு சொல்கிறோம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றோம். அப்போ இவங்க 7ஆம் அதிகாரத்தில் அங்கே போய் நிற்கிறாங்க. 6ஆம் அதிகாரத்தில் இல்லை, மன்னிக்கணும், 5ஆம் அதிகாரத்தில் இல்லை, 4ஆம் அதிகாரத்தில் இல்லை, 1ஆம் அதிகாரத்தில் இல்லை. அப்படிதான் இந்த கூட்டம் 6ஆம் அதிகாரத்தின் முடிவில் 7ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது வந்திருக்க வேண்டும். அப்போ இந்த கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி தான் முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கணும். 3வது ப்ரூஃப் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் காலையில் பார்த்தோம். நம்ம 1 முதல் 8 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி உள்ளதை பற்றி அங்கே பேசுது. 8வது வசனம் உபத்திரவ காலத்தை பற்றி பேசுது. இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் இருக்கு. அப்போ ரகசிய வருகையை ஒரு பார்ட்டாக அந்த இடத்துல பிரிக்கிறார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உபத்திரவ காலம், அந்திகிறிஸ்துவின் ஆட்சி, பகிரங்க வருகை எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறார். ஆண்டவர் எப்பவுமே ஒரு பிரிவினையை உண்டாக்குறாருன்னா அங்கே ஏதோ ஒன்று செய்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துலையும் 6ஆம் அதிகாரத்துக்கும் 5ஆம் அதிகாரத்துக்கும் 7ஆம் அதிகாரத்துக்கும் நடுவில் முத்திரைகளின் புஸ்தகம் வருது. இது கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் முடிஞ்சு 8ஆம் அதிகாரம் தொடங்கும் போது இது முடிஞ்சிடுது. 8ஆம் அதிகாரத்திலேருந்து எக்காலம் ஊதப்படுகிறது. அது 7 எக்காலம் முடியும் போது கரெக்டாக 7 கலசம் வருகிறது. எல்லாம் வரிசைக்கிரமாக கரெக்டாக இருக்குது. பைபிளில் ஆண்டவர் தெளிவாக தான் கொடுத்துருக்கிறார். நாம் அசியூம் பண்ணிக்கிறோம், இப்படி தான் இருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம் என்று நமக்கு நாமே நிதானித்துக் கொள்கிறோம். சில நேரத்தில் நம்ம மாம்சத்தில் நிதானிக்கிறது தவறாய் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த முத்திரைகள் எல்லாம் நமக்கு வருகைக்கு முன்பாக உடைக்கப்பட வேண்டியது. இன்னும் சொல்ல போனால் அவைகள் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நாம் அந்த காலத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம் அதை கடந்துக்கிட்டு இருக்கோம். 1-2 நம்ம கிராஸ் பண்ணுறோன்னு சொன்னாலே ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இப்போ உடைக்கப்படாது. அதாவது ஏன்னா அந்த முத்திரைகளில் சில பிரச்சனைகள் இருக்குது. உடைக்கப்படும் போது இது நடக்கும், அது நடக்கணும். நம்ம ஆட்களுக்கு என்னென்னா, இதெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் நாம் பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உபத்திரவமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிமர்னா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எள்ளளவும் பயப்படாதே, பூச்சக்கரத்தின் மேல் வரும் சோதனை காலத்துக்கு உன்னை தப்புவிப்பேனுங்கிறார். உன்னை 10 நாள் காவலில் போடுவார்கள், மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்போ உபத்திரவம் சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு விதமான உபத்திரவம் வரதான் செய்யும். அது ஆவிக்குரிய உபத்திரமாக இருக்கும், இல்லை சரீர பிரகாரமான உபத்திரவமாக இருக்கும். இங்கே இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 6ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய பிரச்சனை எதுவும் சபைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம். அதனால் இல்லை, இதெல்லாம் இப்போ நடக்காது, ஏற்கனவே நடந்துருச்சு. சில காரியங்கள் நம்ம அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ நாம் முத்திரைகளை பார்க்க போகிறோம். எந்த இடத்துல நாம் இருக்கிறோம், இனி என்ன நடக்க போகுது, அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? முதல்ல இந்த குதிரைகள்னா என்ன அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே பைபிளில் விளக்கம் இருக்கு. நம்ம எதுவும் அசியூம் பண்ணிக்க வேண்டாம். பாருங்களேன், இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு அசியூம் பண்ணிக்க வேண்டாம். விளக்கம் பைபிளில் இருக்கு. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 4-5 வசனங்களை வாசிங்க. நான் என்னோடே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன்.
அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். 1 முதல் 4 வசனம் வரைக்கும் 6ல் 4 குதிரைகள் வருகிறது. அங்கேயும் இதே குதிரை தான் இருக்குது. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, புள்ளி புள்ளியான குதிரை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மங்கிர நிறம் உள்ள குதிரை. இங்கேயும் 4 இருக்குது, அங்கேயும் 4 இருக்குது. அந்த குதிரைக்கான விளக்கம் என்னென்னா 6ஆம் அதிகாரத்தில் வசனம் தெளிவாக சொல்லுது 4 ஆவிகள். அதில் நீங்கள் தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சகரியாவின் புஸ்தகத்தை சொல்கிறேன், வாசிக்கும் பொழுது அவைகள் போய் தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை பூமியில் செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார். தம்முடைய சித்தத்தை செய்வதற்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். அவர்கள் போய் அதை செய்வார்கள். இது ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெரிய மந்திரி இருக்கிறாருன்னா அவர் போய் ஒரு வேலையை செய்ய சொன்னால் அவர் இறங்கி செய்ய மாட்டார். அவர் அதை அந்த அதிகாரிகிட்ட சொல்லுவார். அதிகாரி போய் வேலைக்காரங்களை வச்சு, ஊழியர்களை வச்சு அதை செய்வார்கள். இதுதான் நடக்கிறது. அதே காரியம்தான் இந்த 4 ஆவிகளும். ஒவ்வொரு ஆவிகளும் ஒவ்வொரு காரியத்தை பூமியிலே நடப்பிக்கும். அந்த கலர் அது நடப்பிக்கிறதை குறிக்கிறது. அதன் மேல் உட்கார்ந்திருக்கிறவன் என்ன செய்கிறான் என்பதுதான் இப்போ முக்கியம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது முத்திரை உடைக்கப்பட்டது. இது உடைக்கப்பட்ட அன்று அப்பொழுதே, அப்பத்திலிருந்து இது நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம், 1வது முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்பொழுது சொல்லும் போது யாருக்குமே அது பெருசாக தெரியல, ஏற்றுக்கொள்ளவும் மனம் இல்லை. எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த வசனம் சொல்லுது ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு இருக்கு. இது எந்த இடத்துல இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் 13:7 வாசி. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? இன்னைக்கு காலையில் பார்த்தோம் இல்லையா? இப்போ நடந்துகிட்டு இருக்கிற யுத்தம் முடிஞ்சவொன்னே ஒரு வல்லரசு உருவாக போது, ஒரு கவர்மெண்ட் வரப்போது. 13:2 பார்த்தோம். இது 13:7. ஒரு மிகப்பெரியதான அந்திகிறிஸ்துவின் ஆட்சி, பூமியில் ஒரு சர்வாதிகாரியின் ஆட்சி தொடங்குவதற்கான ஆயத்தத்துக்கான காரியம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆட்சி தொடங்கும் போது அந்த சர்வாதிகாரியுடைய ஆட்கள் பூமிக்குள்ள அந்த ஆவி கிரியை செய்ய தொடங்கும். அந்த ஆவி கிரியை செய்து எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைக்கும். கடைசியாக அந்த சர்வாதிகாரி அதில் உட்காருவாங்க. இப்போ எப்படி இயேசு வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தம் பண்ணினார். அவர் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைக்கும் போது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அதே மாதிரி தான் இப்போ இந்த சர்வாதிகாரியின் ஆட்சி தொடங்குவது எப்படி தொடங்கும்னா, வசனம் சொல்லுது அது புறப்படுகிறது என்பதற்கு என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை கலர் குதிரையில் அது வரும் அப்படின்னு இருக்கு. வெள்ளை கலர் குதிரையில் அது வரும் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக பிரகாரமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெள்ளை கலர் என்பது சமாதானத்தை குறிக்கிறது. வரப்போகிறதான சர்வாதிகாரியின் ஆட்சி சமாதானமாய் பூமிக்குள்ளே நுழையும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வசனம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 11:21. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான். வசனம் சொல்லுது அவன் எப்படி உள்ளே நுழைந்து ராஜ்யத்தை கட்டி கொள்வானா, சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான். அதான் வெளிப்படுத்தல் 6:2 வாசிக்கிறோம், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, ராஜ்யம் அதிகாரம் பெற்றுக்கொள்ளுவான். இதைத்தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசித்தோம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில். மேலும் பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், ஜாதிகள் மேலும், பாஷைக்காரர் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ வசனத்தின்படி ராஜ்யபாரம், அந்திகிறிஸ்துவின் ஆட்சி, யூரோப்பியன் யூனியன் இன்னைக்கு காலையில் பார்த்தோம். இந்த யூரோப்பியன் யூனியன் அந்திகிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி பூமிக்குள்ளே நுழைஞ்சு ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளணும். அதை தான் உங்களுக்கு சொன்னோம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற யுத்தம் முடியும் போது யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக மாறும். அது வல்லரசாக மாறப்போது சர்வாதிகாரி அதில் வரப்போறான்றதுக்கு இன்னைக்கு ஒரு அடையாளம் நடந்துச்சு நேற்று. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள் 29 நாடு இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து 28-29 நாடு இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தலைமை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் யூரோப்பியன் யூனியன் தலைமைன்னு பேர். இந்த தலைமை சொல்கிறத இவங்க எல்லாம் கேட்கணும். எந்த அளவுக்கு கேட்கணும்னு கேட்டிங்களா, அவங்க தங்களை அடையாளங்களை எல்லாம் விட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்கவுங்க கரன்சியெல்லாம் போய் இப்போ யூரோன்னு ஒரு கரன்சி வந்துருச்சு. இதெல்லாம் பழைய நியூஸ். இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஐரோப்பாவில் மிகப்பெரியதான பஞ்சம், அதாவது பற்றாக்குறை போயிடுச்சு. அப்போ பல நாடுகள் பணத்தை வீணாக செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அந்த நேரத்தில் இந்த யூரோப்பியன் யூனியன் தலைமை என்ன சொல்லுது, உக்ரைனுக்கு $500 கோடி, $50 பில்லியன் அவங்க அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த இடத்துல மற்ற நாடுகள்லாம் சொல்லுது, இந்த பணத்தை அனுப்பாதீங்க, இவ்வளோ அனுப்புனீங்கன்னா நமக்கு பத்தாது, நமக்கு தேவைப்படும். ஆனால் ஒரு நாட்டுடைய பேச்சை கூட யூரோப்பியன் யூனியன் தலைமை கேட்கல. நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க உக்ரைனுக்கு. இப்போ என்ன எழுதியிருக்கான் பத்திரிக்கைன்னா, இது பார்க்கிறதற்கு சர்வாதிகாரம் போல் இருக்கிறதுன்னு எழுதுகிறான். இப்போ யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக மாறுவதற்கான வேலைகளை செய்ய தொடங்கியிருக்கு. முதலாவது அரசாங்கம் பூமியிலே இப்போ அப்படியே கடைசி அரசாங்கம் அப்படி எழும்புது, முதலாவது முத்திரை. சரி, இவங்க புறப்பட்டது எப்படி, எந்த மாதிரி வெள்ளைக்கலர் குதிரை என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 2012க்கான நோபல் பரிசு எப்போவுமே ஒரு நோபல் பரிசு மனுஷனுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் 2012க்கான நோபல் பரிசை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு Despite a year marked by one of the worst crises in decades and repeated scenes of social unrest across the continent, the European Union has been awarded the 2012 Nobel Peace Prize. The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2012 is to be awarded to the European Union. யூரோப்பியன் யூனியனுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு, ஒரு நாட்டுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, யூனிசெஃப்க்கு கொடுத்துருக்குறாங்க, இல்லைனா மனுஷனுக்கு தான் கொடுப்போம். ஏன்னா மனுஷன் தான் என்ன பண்ணி வைக்க முடியும், சமாதானம் பண்ண முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் இங்கே ஒரு நாடு பண்ணுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1940 பிறகு 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு 3ஆம் உலக யுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு யூரோப்பியன் யூனியன் தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போது சமாதானத்தை அறிவிக்கிறவதாக வெள்ளை குதிரை புறப்பட்டாச்சு. 2012 இந்த காரியம் நடக்குது. இப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தின் வல்லமையெல்லாம் தங்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. இந்த யுத்தம் முடிஞ்சிச்சுன்னா, அதாவது இஸ்ரேல் ஹமாஸில் ஆரம்பித்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக மாறி உலகம் முழுவதும் ஒரு பெரிய பேரழிவை சந்திச்சிச்சுன்னா, அதற்கு பிறகு ஒரு வல்லரசு உருவாகும். அந்த வல்லரசு இவங்க தான். இப்போ அதற்கான வேலையை செய்கிறாங்க. இவங்க அண்டர் கிரவுண்ட் வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. எல்லா நாட்டுகளையும் தங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு எல்லா வேலையும் அவங்க செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ முதலாவது முத்திரை ஏற்கனவே 2012 உடைக்கப்பட்டாச்சு. இதை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். 2வது முத்திரை அதான் நம்ம காலத்தில் கடந்து போச்சு. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது எதை குறிக்கிறது? இப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம பின்னாடி இருந்து பார்க்க போகிறோம். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த வசனத்தில் பாருங்க, அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. இந்த பெரிய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வேதத்தில் 3 பேர் கையில் பட்டயம் பொதுவாக சொல்லப்படுது. ஒன்று தேவனுடைய பட்டயம், தேவன் கையில் இருக்கும். 2 மனுஷன் கையில் இருக்கும். 3 தூதன் கையில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதை வாசித்தது தூதன் கையில் உள்ள பட்டயம். இந்த 3 பட்டயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேவன் கையில் உள்ள பட்டயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான் 12வது வசனம். வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 17 வாசிங்க. இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ பட்டயம் என்பது கர்த்தருடைய வசனம். இது கர்த்தருடைய கையில் உள்ளது. இதைத்தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். அவர் வாயிலிருந்து ஒரு பட்டயம் புறப்பட்டு எல்லாரையும் வெட்டியது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய கையில் உள்ள பட்டயம் என்பது வசனத்தை குறிக்கிறது. மனுஷன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம்ன்றதுனால அதை சொல்கிறேன். நிறைய இருக்குது பைபிளில். அதில் கோலியாத் ஒரு பட்டயத்தை கொண்டு வருகிறார்.
அந்த பட்டயத்தை கொண்டு வரும்போது வசனம் சொல்லுது, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்ததுன்னு இருக்கு. அப்போ கோலியாத்தின் பட்டயம் எதை குறிக்கிறது? ஒரு மனுஷனோடு இன்னொரு மனுஷன் யுத்தம் பண்ணுகிறது, சண்டை. ரெண்டு மனுஷன் கையில் பட்டயம் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் யுத்தம்னு அர்த்தம். இப்போ மூணாவது, தூதன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ? அப்போ தூதன் கையில் உள்ள பட்டயத்துக்கு பேர் என்னது? தூதன் கையில் உள்ள பட்டயத்துக்கு பேர் என்னது? கொள்ளை நோய் அப்படின்னு இருக்கு. இன்னும் உங்களுக்கு தெளிவா தெரியணும்னா 16வது வசனத்தை வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். அன்னைக்கு மட்டும் எருசலேம்ல எத்தனை 20,000 பேருக்கு மேல செத்து போனாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. எப்படி செத்து போனாங்கன்னா கொள்ளை நோயினாலே மரித்தார்கள் அங்க இருக்கு. அப்போ தூதன் பட்டயத்தை நீட்டினால் என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். அப்போ கர்த்தருடைய தூதனுடைய கையில் உள்ள பட்டயத்துக்கு என்ன பேர் உண்டு? கொள்ளை நோயின்னு அர்த்தம். இப்போ 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. அவன் கையில் ஒரு பெரிய பட்டயம் இருந்தது. அப்படின்னா அவன் கையில் ஒரு பெரிய கொள்ளை நோய்க்கான அடையாளம் இருந்தது. அதுக்கு முந்தின லைன். இப்போ அந்த கொள்ளை நோய் எப்படி ஜனங்களை சாகடிக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போ மரணம் எப்படி வரும்? ஜனங்க எப்படி கொல்லப்படுவாங்க? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அந்த 6:4 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்தும் போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. எப்படி கொலை செய்வாங்க? ஒரு கொள்ளை நோய் வரும். அது எப்படி கொலை நடக்கும்? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், சில வார்த்தையை நீங்கள் மறந்துருக்கவே மாட்டீங்க. என்ன அப்படின்னா, குவாரண்டைனுங்கிற வார்த்தையை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. தனித்திரு, விலகியிரு அப்படிங்கிறத மறந்துருக்க மாட்டீங்க. ஏன் தனித்திருக்க சொன்னாங்க? ஏன் விலகி இருக்க சொன்னாங்க? காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கொரோனா பரவுனது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றில் பரவவில்லை, தண்ணியில் பரவலை, எப்படியும் பரவலை. கொரோனா பரவுச்சு எப்படி? ஒருவரை ஒருவர், ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவுச்சு. இது உலகம் முழுக்க பரவுச்சு. 185 நாட்டுக்கு பரவுச்சு. சைனாவில் ஊகான் மாநிலத்தில் ஆரம்பித்து 2 தீவுகளை தவிர உலகம் முழுக்க இது பரவிடுச்சு. அது பரவுனதுக்கு ஒரே ஒரு வழி மனுஷர்கள் மூலமாக மட்டும்தான். வேற எப்படியும் அது பரவவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் மிருகங்கள்லாம் சாகவே இல்லை, மனுஷங்க தான் செத்து போனாங்க. முழுக்க முழுக்க தண்ணியில் பரவலை, மனுஷ வழியாக தான் பரவுச்சு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அடுத்து, பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுக்கு 2 காரணம் இருக்குது, 2 அடையாளம் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் சமாதானம் ஆயிட்டாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் கையை குலுக்கிப்பாங்க. இல்லை, 2வது கொஞ்சம் நெருக்கமானாங்கன்னா கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்புறம் 3வது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வாங்கன்னு கூப்பிடுவாங்க, விருந்தெல்லாம் வைப்பாங்க. இது சமாதானமாக இருக்கிறதுக்கான அடையாளம். சமாதானம் போயிடுச்சு அப்படின்னா 2 பேர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலும் முகத்தை திருப்பிக்குவாங்க, கை கொடுக்க மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, யார் வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியா பாகிஸ்தானில் இருக்க தலைவர்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொரோனாவை பொறுத்த வரைக்கும் சண்டை இல்லை, ஆனால் இது எல்லாமே நடந்துச்சு. கை கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க, கட்டிப்பிடிக்க வேணாம்னு சொன்னாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட நெருங்க வேணாம்னு சொன்னாங்க, யார் வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கு போகாதீங்க, அதுக்கு தான் லாக்டவுன் போட்டாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாதீங்கன்னாங்க, யாரையும் வீட்டில் சேர்க்காதீங்க. இதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமாதானம் இல்லாமல் நடக்கிற விஷயம் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சு. 2 நாடு சண்டை போட்டால் என் நாட்டுக்கு நீ வராத, உங்கள் நாட்டுக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த கொரோனாவில் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவங்கவுங்க நாட்டில் இருங்க, யாரும் யார் நாட்டுக்கும் வராதிங்கன்ட்டாங்க. தலைவர்கள் கூட போகலை.
அந்த அளவுக்கு பூமியிலிருந்து சமாதான கேடு வந்துருச்சு பூமிக்கு. ரெண்டாவது, இந்த கொரோனாக்கு அப்புறமே பூமி சமாதானமாக இல்லை. 2019 இந்த கொரோனா வந்துச்சு. 3.5 வருஷம் கொரோனா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அடுத்து முடிக்கும் போது பஞ்சம் வந்துச்சு. இப்போ யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. கொரோனாவிலிருந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, உலகம் சமாதானமாக இல்லை. மிக மோசமான இடத்துக்கு உலகம் போயிட்டே இருக்குது. எல்லாத்தையும் கொரோனா மாற்றிருச்சு. வேலை முறையை மாற்றிருச்சு, படிப்பு முறையை மாற்றிருச்சு. இந்த கொரோனா வேக்சின்லாம் போட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை முறையே மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஆண்டவர் சொன்னபடியே நம் கண்களுக்கு முன்பாக இது கடந்து போச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கொரோனாவுடைய டியூரேஷன் எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ காலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐநா சபை வெளியிட்ட குறிப்பு சொல்கிறேன், கொரோனாவுடைய எமர்ஜென்சி பீரியட் எவ்வளோன்னா சரியாக 3.5 வருஷம். நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், கொடுத்துருக்குறாங்க. 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும் கொரோனா எமர்ஜென்சி பீரியட். இப்போ எடுத்துட்டாங்க. அது வரைக்கும் பல நாடுகள் கொரோனா எமர்ஜென்சியில் இருந்துச்சு. பைபிளில் பல வியாதிகள் அல்லது வாதைகள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இல்லை 3.5 வருஷம். இது பைபிளுடைய டைம் லைன். நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஒன்று நடந்திருக்குது. நாம் அதை கடந்து போயிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு 185 நாட்டுக்கு வந்திருக்குது. கோடிக்கணக்கான ஜனங்க செத்து போயிருக்கிறாங்க. உலகத்தையே தலைகீழ புரட்டி இருக்கு. இதை வேதத்தில் தேவன் சொல்லாமல் இருப்பாரா? முதலாம் உலக யுத்தத்தை பற்றி பைபிளில் இருக்கு. 2ஆம் உலக யுத்தத்தை பற்றி பைபிள் இருக்கு. வரப்போகிற யுத்தத்தை பற்றி பைபிளில் இருக்கு. யூத ஜனங்களை ஹிட்லர் கொடுமை பண்ணுறதை பற்றி இருக்கு. ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறதெல்லாம் பைபிளில் இருக்கு. ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு, இது பைபிளில் இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். 2018 ஒரு வீடியோவை உலக சுகாதார மையம் வெளியிட்டது. நல்ல கவனி, உலக சுகாதார மையம் வெளியிட்டது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கவனிங்க, இந்த வீடியோவை பாருங்கள். வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது ஐநா சபை வெளியிட்டதான அறிக்கையை அடிப்படையாக கொண்டு வந்த செய்தி. இந்த வீடியோவை கொரோனா வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2018 இது வந்துச்சு. 2018 இந்த வீடியோவை போகிற சபைகள்லாம் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். கொள்ளை நோய் ஒன்று வரப்போது, பைபிள்லேயே ஆண்டவர் கொள்ளை நோய் வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. கடைசி காலத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று கொள்ளை நோய். மத்திய 24 இருக்குது, 6, 7, 8 வசனத்தில் கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்லி இவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் எடுத்து கொடுத்தாலும் கூட ஜனங்களுக்குள்ளே ஒரு நிர்விசானம். நான் சொல்கிறது 2019, 20களில் சொல்கிறேன், இந்த 18லேருந்து 20க்குள்ளே சொல்கிறேன். ஜனங்களுக்குள்ளே ஒரு நிர்விசானம். இவ்வளோ சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கிற கூட்டம். அப்படிலாம் நடக்காது, அப்படிலாம் செய்வார், ஆண்டவர் செய்ய மாட்டார், கர்த்தர் கிருபை உள்ளவர். கர்த்தர் கிருபை உள்ளவருங்கிறதுல எந்த மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். ஆனால் இதுக்கு காரணம் கர்த்தர் இல்லை, மனுஷன். இவன் செஞ்ச வினை இப்போ வந்து நிற்கிதுன்றதை முன்னறிவிச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வாதையை அனுமதிக்கலை. இப்படி ஒரு வாதை அவன் காலத்தில் வரும்னு சொல்றார். இப்போ பழம் சாப்பிட்டா மரணம் வரும்னு சொன்னார். மரணத்தை கர்த்தர் அனுமதிக்கல, நீ தான் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாய். சாப்பிட்டு பழம் சாப்பிடாம இருந்தால் மரணம் வராது. அதே மாதிரி தான் கர்த்தர் சொன்ன பேச்சை கேட்காதனால மனுஷன் ஒரு காலத்தில் இப்படி ஒரு வாதையை சந்திப்பான்னு சொல்லி வச்சார். அது நம்ம ஆண்டவருடைய அன்பு எப்பேற்பட்டது பாருங்க. வாதை வருவதற்கு முன்பதாக உலகத்துக்கும் சொல்றாரு. நினிவே ஜனங்க புறஜாதியார், ஆனாலும் தர்ஷீஷுக்கு போக வேண்டியவனை திருப்பி யோனாவை கொண்டு வந்து சொல்றார். நீ சொல்லுப்பா, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர் இருக்கிறாங்கப்பா, தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வலுக்கட்டாயமா கொண்டு வந்து சொல்ல வைக்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு புறஜாதியாருக்கு தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவிப்பு புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பு.
அவங்க ஆயத்தப்படுறதுக்கு. உங்களுக்கு எனக்கு இது தேவையே இல்லை. ஏன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் பரலோகம் ஏற்கனவே எழுதி கையில் கொடுத்துருச்சு எல்லாத்தையும். வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க சொல்லக்கூடாது, அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் நான் எப்படி தெரிந்து கொள்வேன்? உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் கையிலே பரிசுத்த ஆவியானவர் எழுதின வேதம் இருக்கு. ரெண்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் உங்களுக்கு தேவையே படாது. அப்படியே உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்க சொல்லலாம், எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சர்ச் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒன்று நீங்க ஒழுங்கா தேவனோட இருக்கணும், இல்ல ஒழுங்கா சர்ச்சுக்காவது வரணும். தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வசனம் படிக்கிறோம் இல்ல, தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார்னு. கொரோனா வரும்னு எந்த தீர்க்கதரிசி சொன்னாரு? லாக்டவுன் வரும்னு எந்த தீர்க்கதரிசி சொன்னாரு? இந்தியா பண மதிப்பை இழக்க போது 500,000 ரூபாய் செல்லாதுன்னு எந்த தீர்க்கதரிசி நமக்கு சொன்னாரு? எல்லாரும் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம் அடிச்சு விடுறாங்கல்ல, நீங்களும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் 500 பேர் சொல்றாங்க தீர்க்க தரிசனம் குறைஞ்சபட்சம். ஆளுக்கு தீர்க்க தரிசனம் விடுறீங்க. யாராவது சொன்னீங்களா அப்படி வரும்னு? நாங்க தீர்க்கதரிசி இல்லை, நாங்க எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறோம். நீங்க தான் சொல்றீங்க. அமெரிக்காவில் அது நடக்கும், ஜப்பானில் இது நடக்கும், கொரியாவில் அது நடக்கும், எல்லாம் நடக்கும். எல்லா நாட்டிலும் ஒன்று நடக்கும், கொரோனா. அது யாருமே சொல்லலையே. கோரேஸ் வருவதற்கு 150-175 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு கோரேஸ்னு ஒருத்தன் வருவான்னு சொல்லி. 175 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல முடிஞ்ச ஆண்டவருக்கு மார்ச் மாசம் லாக்டவுன் வருதுன்னு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி சொல்ல மாட்டாரா? நீங்கள் மிக மிக மோசமாய் ஏமாறுகிற இடத்தில் இருக்கிறீர்கள். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. எல்லாத்தையும் எழுதி கர்த்தர் உங்க கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். அதை தேடி கண்டுபிடிச்சு படிக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் அதுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த காரியம் 2018 நடந்துச்சு. 2020 மார்ச்ல லாக்டவுன் வந்துச்சு. என்ன ஆயத்தப்பட்டோம்? சொன்னா என்ன, யாருக்கு உணர்வு வந்துச்சு? இதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்தது அதுக்கு முன்னாடி இருந்து சொல்றோம். வீடியோ வந்தோடனே எவிடன்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ வரப்போது ஆண்டவர் சொன்ன காலம் நெருங்குது வாங்க அப்படின்னு சொன்னோம். அன்னைக்கு எங்களை தான் வசப்பாடினாங்க, எங்களை தான் திட்டினாங்க. அது போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. நீங்க ஆயத்தமாகலையே. நோவா காலத்து ஜனங்க மாதிரியே தானே இருந்தீங்க. மற்ற 24, 37, 38 சொன்ன மாதிரி வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். உணர்வில்லாத இருதயம். இப்படி ஒன்று நடக்க போது, இப்படி ஒன்று வரப்போது உலகத்தான் சொல்லி நாம வந்து சர்ச்சில் சொல்றோம். இது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஆனால் நியாயமா நாம தான் உலகத்தாருக்கு சொல்லணும். நாம தான் போய் தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு சொல்லி ஆயத்தப்படுங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு சபையினுடைய நிலைமை எப்படி இருக்குது? அவங்க வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதுக்காவது அதான் சொல்றேன், தீர்க்க தரிசி தான் பேசணும், கழுதைய நடத்தணும். இங்க கழுதையாவது தீர்க்க தரிசிக்கு பேசுது, அதையாவது தீர்க்க தரிசி கேட்கணுமா இல்லையா? சபை உலகத்துக்கு சொல்லல, பரவாயில்ல, உலகம் சபைக்கு சொல்லுது, அதையாவது சபை கேட்கணுமே. கேட்கவே இல்லை. எத்தனை கோடி பேர் செத்து போனோம். இந்த 2வது முத்திரையில் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு என்ன தெரியுமா? நீங்க மட்டும் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா, நாம ஆயத்தமாக இருந்தோம், என்னையும் சேர்த்து என்ன சொல்லிக்கிறேன், ஆயத்தமாக இருந்தோம்னா 2 முக்கியமான காரியம் நடந்திருக்கும். ஒன்று, முன்னாடியே இஸ்ரவேல் ஜனங்க நினிவே ஜனங்க மாதிரி நாம ஜெபிச்சு ரெடியா இருந்திருந்தோம்னா கொரோனா வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது கர்த்தர் சொன்னது, வரும். கொஞ்சம் பேர் சொல்றாங்க, ஓ நினிவே ஜனங்களுக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார், நாம ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நினிவே ஜனங்களுக்கு இறங்கின தேவன் உங்களுக்கும் இறங்குவார். ஆனால் நீங்கள் நினிவே ஜனங்க மாதிரி ஜெபம் பண்றீங்களாங்கிறதா கேள்வி. சும்மாவாது சொல்றது, நினிவே ஜனங்க மாதிரி இறங்குறீங்களா, ஜெபம் பண்றீங்களா? அவன் பாருங்க, தனக்கு ஒரு செய்தி கிடைக்குது, கிடைச்ச உடனே என்ன பண்ணான் தெரியுமா? 40 நாள் ராஜால இருந்து நாய்க்குட்டி வரைக்கும் தண்ணி குடிக்கலையாமா, சாப்பிடலையாமா, புசியாமலும் குடியாமலும் இருக்கு. ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்துட்டான். நீங்க ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார வேண்டாம், உபவாச ஜெபம் 40 நாள் ஒழுங்கா உங்களால் இருக்க முடியுமா? 3 வேளை சாப்பிடாம இருக்க முடியுமா? உடனே எனக்கு சுகர், அடுத்த வார்த்தை. இப்ப ராஜா கிட்ட போய் அப்படி சொல்ல முடியுமா? நினிவேல ராஜா எனக்கு சுகர், நான்லாம் வந்து உபவாசம் இருக்க முடியாது ராஜா, நான் வெட்டுறான்றான்.
நாடு அழிய போதுன்னு தீர்க்க தரிசனம் வந்துருச்சு, நீ ஒரு ஆள் நிற்க முடியாதா, வா அப்படின்னு கூப்பிட்டுருவான். சரி, நாம் எத்தனை பேர் ஆயத்தமாக ஜெபம் பண்ணுவோம்? நினிவே ஜனங்க மாதிரி 40 நாள் உபவாசம் இருக்க எத்தனை பேரால் முடியும்? இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும், தண்ணி கூட குடிக்காம முடியுமா? உடனே மெடிக்கலி முடியாதுங்க, 3 நாளைக்கு மேலே தண்ணி குடிக்காட்டி செத்து போவோம். அப்புறம் நினிவே ஜனங்க எப்படி இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? தானியேல் எப்படி இருந்தார்? மோசே எப்படி இருந்தார்? யோசிச்சு பாருங்க. நினிவே ஜனங்க மாதிரி இருந்தா நினிவே ஜனங்க மாதிரி கர்த்தர் இறங்குவார். வசனம் தெளிவா சொல்லுது, அவர்கள் செய்கிறார்களான்னு கர்த்தர் பார்த்தாராம், பார்த்துட்டு கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். இன்னைக்கு நம்ம உபவாச ஜெபத்துக்கு வரும்போதே சாப்பிட்டு தான் வரோம். முடியும் போது நாங்கள் சொல்லி வேற கூப்பிடும் போதே எப்படி கூப்பிடுறோம் உபவாச ஜெபத்துக்கு? நாங்கள் முடிவிலே உணவு வழங்கப்படும் அப்படி சொன்னா தான் நீங்க வருவேன்னே சொல்றீங்க. கீழே வேற மெனு போட வேண்டியிருக்கு. இப்பெல்லாம் நாங்கள் இப்போ அதை தாண்டிட்டோம். முந்தி உபவாச ஜெபத்தின் முடிவிலே அன்பின் விருந்து வழங்கப்படும்னு போட்டோமா? இப்போ ஜனங்களுக்கு கொஞ்சம் கடைசி காலம், அதனால் ஜனங்க பார்க்குறாங்க இந்த அன்பின் விருந்துன்னு சாம்பார் சாதத்தை மொத்தமாக போட்டு விடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துருச்சு. அன்னைக்கு பார்க்குற ஒரு இடத்துல போட்டிருக்காங்க, உபவாச ஜெபத்தின் முடிவிலே சிக்கன் பிரியாணி வழங்கப்படும். மெனுவும் போட ஆரம்பிச்சாச்சு, மெனுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ கவனிச்சு கொள்ளுங்க, இந்த கொரோனா நேரத்தில் நீங்கள் நானும் ஜெபிச்சு ஆயத்தமாக இருந்திருந்தால் 2 காரியத்தை நாம் செய்திருக்கலாம். ஒன்று, இந்த கொரோனாவுக்கு மருந்து இல்லாமல் இப்போ வரைக்கும் இல்லை, கொரோனாவுக்கு மருந்து இல்லாமல் உயிர் போயிட்டு இருக்கு, ஜனங்க கொத்து கொத்தா சாகுறாங்க. அப்படி சாகும் பொழுது அந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கான மருந்து யாருக்கிட்டையுமே இல்லை. உலகத்தில் சயின்டிஸ்ட் கிட்ட இல்லை, டாக்டர்ஸ்கிட்ட இல்லை, யாருக்கிட்டையும் இல்லை. யாரோ என்னென்னவோ சொன்னாங்க, உங்களுக்கே தெரியும், வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு குடிங்கன்னாங்க, அப்புறம் ஆவி பிடிக்க சொன்னாங்க, என்னென்னவோ சொன்னாங்க. அந்த கசாயம் குடி, கபசர குடிநீர் குடிங்க, என்னென்னவோ சொன்னாங்க. நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ப்ராப்பர் மருந்துன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த வியாதிக்கான ப்ராப்பர் மருந்து உங்கள் கையிலையும் என் கையிலையும் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ப்ராப்பர் மருந்து என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நாம் குணமாகிறோம் என்கிறதான மருந்து. வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்பதுதான் வாக்கு தத்தம். இயேசு அப்படி சொல்லித்தான் நம்மளை அனுப்ப சொன்னார். சுவிசேஷத்துக்கு போகும்போதே அவர் கொடுத்து அனுப்பின வல்லமைகளில் ஒன்று, வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பீர்கள். அப்ப ஏன் இந்த வாட்டி சுகம் ஆகல? ஏன் இங்க சுகம் நடக்கல? சுகம் நடக்கலங்கிறது ரெண்டாவது, நம்மளே பாதிக்கப்பட்டோம். ஏன் நடக்கல? அதுக்கு ஆண்டவர் தெளிவா ஒன்று சொல்லி வச்சாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. கடைசி 20 வருஷம் சபையிலிருந்து விசுவாசம் போயிருச்சு. விசுவாசம் போய் உங்க விசுவாசம் எப்படி ஆயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்க விசுவாசத்தை பேராசையா மாத்திட்டாங்க. விசுவாசம் வந்துருச்சுன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா, மலையை பார்த்து கடல்ல போனா போகும். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாதல் மேல் நிச்சயம். என் கண்ணு பார்க்கல, ஆனா எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நான் நம்புறேன், கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்போ உங்களை அந்த விசுவாசம் அப்படிங்கிற பேரை எதுக்கு நேரா திருப்பிட்டாங்க? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்ன காண்பாய்? இந்த வருஷத்துக்குள் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய காரியம் செய்வார். என்ன செய்வார்? ஒரு வீடு இருந்தால் 2 வீடாக்குவார். உங்க விசுவாசம் எங்க போயிருச்சு பாருங்க. உங்க விசுவாச பேராசையா மாறிடுச்சு. இதுக்கு பேரு விசுவாசம் இல்லை, இதுக்கு பேரு ஜப குறிப்பு வேணா வச்சுக்கலாம். ஆனா விசுவாசம் என்ன தெரியுமா? ரட்சிப்புக்கு ஏதுவாக அநேகருக்கு பிரோஜனமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறது விசுவாசம் வரம். 9 வரத்துல ஒரு வரம் விசுவாசம் வரம். நீங்க படிச்சு பாருங்க, ஆவியானவர் அவனவனுக்கு பகிர்ந்து அளிக்கிறான்னு சொல்றதுல ஒரு விசுவாசம், ஒரு வரத்துக்கு பேர் என்னது? விசுவாசம். நம்ம மட்டும் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருந்தோம்னா இந்த 20 வருஷம் விசுவாசத்துல, விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே விசுவாசம் வரும். அந்த மாதிரி சத்தியங்களை நீங்க கேட்டா தானே விசுவாசம் வரும். நீங்க கேட்கிற சத்தியமே எப்படி இருக்கு? நீங்க கேட்கிற சத்தியமே என்ன? 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், 1000 மடங்கு பலுகி பெருக பண்ணுவார், வானத்தின் நட்சத்திரத்தை போல மாத்துவார். எனக்கு இது என்ன புரியாத ஒரு விஷயம்னா,
இப்போ எதெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னாரோ அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு. அதுக்கு ஒரு வசனம் சொல்றீங்க, ஆண்டவரே அவர்களுக்கு சொன்னது புறஜாதியாருக்கு எங்களுக்கும் பொருந்தும் நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, ரைட்டு. ஆபிரகாமுக்கு வானத்தின் நட்சத்திரத்தை போல சந்ததி தருவேன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஏன் அவ்வளவு பிள்ளைகள் வேணும் ஜெபம் பண்ண மாட்டீங்க? யாக்கோபு 12 பிள்ளை பெற்றுக்கிட்டார், ஏன் மாட்டீங்க? அதுக்கு மட்டும் போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தி வருதா இல்லையா? 1 போதும், 2 போதவே போதும், இதுக்கு மேல வேண்டாம் ஆண்டவரே. ஏன் அதுக்கு மேல வேணாம்? அவர் சொன்னதே அதுக்கு தானே சொன்னாரு. அப்ப உங்களுக்கு தெரியுது தானே எது நிறைய வேணும் எது வேணான்னு. மழை யார் பெய்ய பண்றது? வசனம் சொல்லுது, ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆண்டவர் தான் மேகத்தை கூட்டி மழையை கொடுக்கிறாருன்னு இருக்கு. ஆண்டவர் தானே மழை கொடுக்கிறாரு, ஏன் கொடை பிடிக்கிறீங்க? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நான் நனைவேன்னு சொல்றீங்க. பையன் போனா சாத்துறீங்க, மழையில நனையாத, சளி பிடிச்சிடும், உள்ளவா. நீங்க என்ன சொல்லி அனுப்பணும்? ஆண்டவர் நாம ஜெபம் பண்ண ஜெபத்திற்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்திருக்கிறது, போய் நனை சொல்ல வேண்டாம்? அப்ப தெரியுதுல்ல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு. அது ஏன் ஆவிக்குரிய விதத்துல மட்டும் உங்களுக்கு வர மாட்டேங்குது? ஏன் பணத்துல மட்டும் போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தி வரவே மாட்டேங்குது? அவனுக்கு ஒரு மாசம் நடத்துறதுக்கு சம்பளம் இல்லாம இருக்கிறான், ஆனா கர்த்தர் ஒரு வருஷத்துக்கு தேவையானதை உங்க கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு. இன்னும் பேராசை, இன்னும் பேராசை. ஒரு பிள்ளை 2 பிள்ளை 13 பிள்ளை வச்சிருந்தான் யாக்கோபு. அவனே அங்க போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆண்டவர் எல்லாம் அள்ளி கொடுக்கிறாரு. ஈசாக்கு அவங்க அப்பாவுடைய துறவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, தூர்த்து போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சகாலமா இருக்கப்பா. ஆமா, எகிப்துக்கு அங்கெல்லாம் போகாத, இங்கே ஆண்டவரே பஞ்சமா இருக்குது, பரவாயில்ல, விதை நான் 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்க அப்பா துறவை எடுத்துக்கிட்டாங்க, போனா போது, நான் உனக்கு துறவு தரேன், 4 துறவு தரேன் உனக்கு. தோண்ட தோண்ட தண்ணி வந்துகிட்டே இருக்குங்கிறார். உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கும் பத்தாது, உங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்துருவீங்க, உங்க பேர பிள்ளைகளுக்கும் சேர்த்துருவீங்க. கடைசியில பெட்டியில ஒண்ணும் இல்லாம போறீங்க, ஒண்ணுமில்ல. பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரணும்னா ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான். அப்ப அவன் பணம் மொத்தம் யாருக்கு வந்திருக்கணும்? ஈசாக்குக்கு வந்திருக்கணும். வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்கு கொடுத்தான். மற்ற மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கோ பரிசுகளை கொடுத்து அனுப்பிவிட்டான். இப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம்? ஆபிரகாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மொத்த பணத்தையும் ஈசாக்கு கொடுத்துட்டாரு, நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க. ஆனா என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்களுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டு இவன் மேல ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்துச்சு, அதை மட்டும் அவன் ஈசாக்குக்கு மட்டும் தான் கொடுத்தான். அப்ப இவன் செல்வச்சிமானா இருந்தா ஈசாக்கு எப்படி இருந்திருக்கணும்? அவனும் செல்வச்சிமான தானே இருக்கணும். ஆனா வசனம் சொல்லுது, ஈசாக்கு ஐஸ்வர்யவன் ஆனான். அப்ப அதுக்கு முன்னாடி அவன் என்னவா இல்ல? ஐஸ்வர்யம் குறைஞ்சு போச்சு. அவங்க அப்பா ஒருத்தர் ஒரு காலத்துல பஞ்சத்துல எல்லாம் போயிருச்சு, துறவெல்லாம் தூத்து போட்டாங்க, இப்ப வெறும் கையே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ தோண்டு. ஏன்? உங்க அப்பாவை செல்வச்சிமான் ஆக்கின நான் உன்னையும் செல்வச்சிமானாய் மாத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். அப்ப ஈசா கொடுத்து யாருக்கு வந்திருக்கணும்? யாக்கோபுக்கு வந்திருக்கணும். ஆனா யாக்கோபு அங்கிருந்து ஓடி போய் சிரியா தேசத்துல ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆடு மேய்ச்சி இவர் சொல்றார், இப்போ நான் வெறும் கோலும் கையுமா யோர்தானை கடந்து போனேன், கர்த்தர் 2 பெரும் பரிவாரங்களை கொடுத்தார். அப்ப அப்பா சொத்து வரல, ஆண்டவர். ஆனா அப்பா கிட்ட இருந்து எது வந்துச்சு தெரியுமா? ஆபிரகாமினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தது, ஈசாக்கினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்தது. சரி, யாக்கோபு இப்ப 2 பெரும் பரிவாரம், பயங்கர பணக்காரரு. இப்ப இவருடைய பணம் யாருக்கு போனோம்? யோசேப்பு தான் சேஷ்டபுத்திர பாகவன் பைபிள் சொல்லுது. ஆனா யோசேப்பு எகிப்துக்கு விற்று போடப்பட்டான். அங்க போய் அவன் அடிமையா இருக்கான், சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனா அவன் அவங்க அப்பா காசுல பணக்காரன் ஆகல, அவனை கர்த்தர் பெரிய ஆளாய் மாத்தினார். இப்போ அப்பா எப்படி இருக்கிறார் தெரியுமா? அரிசி வாங்கறதுக்கு பையனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறார். அப்படின்னா உலக ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் பேசவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலக ஆசீர்வாதம் உன் உண்மைக்கு தக்கதாக கர்த்தர் எப்பொழுது வேணாலும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ எதை ஆசை பண்ணும் தெரியுமா? என் மேல் உள்ள ஆவியும் என் வாயில் உள்ள உன் வார்த்தையும். ஆண்டவர் சொல்றார், ஏசாயால சொல்லும்போது அழகா சொல்வாரு, உன் மேல் உள்ள என் ஆவியும் உன் வாயில் உள்ள என் வார்த்தையும் உன் பிள்ளைகளின் வாயிலும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாயிலும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது சொல்லணும். நான் எப்பவும் சொல்லுவேன், உன் பிள்ளைகளுக்கு நீ வச்சுட்டு போற லேண்டு காணாம போயிடும். ஒரு நாள் ஹைவேஸ் போடுறன்ட்டு லேண்டை தூக்கிடுவான். உன் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற பணம் காணாமல் போயிடும். ஒரு நாள் 500,000 ரூபாய் செல்லாதுன்றுவாங்க. உன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போற நகை காணாமல் போயிட ஒரு நாள் யாராவது திருடுவதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல சொந்தக்காரன் பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவான். ஆனா உன் பிள்ளைகளுக்கு நீ வச்சுட்டு போற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, அதை உன் பிள்ளை கையில இருந்து யாரும் திருடவே முடியாது. தலைமுறை 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 தலைமுறையாய் அதை அவனை காப்பாற்றி கொண்டே இருக்கும். வெறும் கையுமா தான் வந்தோம், வெறும் கையுமா தான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி, 32 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது, யாரும் கிடையாது, நானும் என் தாய் மட்டும்தான். ஆனால் எங்களை என் தேவன் ஒரு நாளும் கைவிட்டதே கிடையாது, விட்டதே கிடையாது. ஆகார் பிள்ளையை வைத்துக்கொண்டு அலைந்தது போல் தான் என் தாய் அலைந்தார். ஆனாலும் வசனம் சொல்லுது, பிள்ளை வளர்ந்து வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சொல்றேன், நம்ம கையில பணம் இருக்கு, காசு இல்லை, அதை பத்தியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. கர்த்தர் கூட இருந்துட்டாருன்னா போதும், எதை வேணாலும் கர்த்தர் கொண்டு வந்து மேல உட்கார வச்சிருவார். யோசித்து பாருங்க, உலகத்தை 70% அரசாட்சி செய்த அலெக்சாண்டருடைய பசங்க இன்னைக்கு எங்க? உலகத்தை 70% அரசாண்டான் அலெக்சாண்டர், அவன் பசங்க எங்க? சைனா தேசத்தையே மொத்தமா வச்சிருந்த செங்கிஸ்கான், அவங்க பசங்க இன்னைக்கு எங்க? 4 தலைமுறை 5 தலைமுறை காணாம போனா உன் தலைமுறையே இருக்காது. ஆனா 2000 வருஷம் ஆச்சு, இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை இன்னும் இருக்கிறது, இனிமேலும் இருக்கும், அவர் வர்ற வரைக்கும் இருக்கும். அப்ப நாம எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும்? இன்னைக்கு நாம விசுவாசத்தை விட்டுட்டு வேறைக்கு பின்னாடி உங்களை நடத்திட்டாங்க. இந்த 20 வருஷம் உங்களுடைய காதுகள் கேட்டது எல்லாமே வேற, உங்க மண்டையில் அவங்க ஏத்தன விஷயம் எல்லாம் வேற. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வேறு. நீங்க கொரோனால மட்டும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்திருப்பீங்கன்னா கொள்ளை பொருளாய் ஆத்துமாக்களை அள்ளி இருக்க முடியும். நீங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப பாஸ்டர் வந்து சாட்சி சொன்னாங்க, கொரோனா நேரத்தில் போலீஸ்லாம் வந்து சபை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு. இப்போ இதே சபைக்குள்ள கொரோனா நேரத்தில் 10 பேர் சுகமாகி இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டலில் உள்ளவன், போலீஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வரிசையில் ஆட்களை அவங்களே கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்து, ஐயா இவனை கொஞ்சம் சுகமாக்கி விடுங்க, எங்கே போனாலும் சுகமாகலை, மருந்து இல்லை, அவங்களே கூட்டிகிட்டு வந்து அவங்க சாட்சி கொடுப்பாங்க. யாராவது கொரோனாக்கு போகும்போது அந்த சர்ச்சுக்கு போங்க, அங்கே போனால் சுகமாகுதும்பாங்க. நீங்கள் தேடி போகாமல் ஆத்துமாய் தேடி வரும் உங்களை தேடி. அப்படித்தான் இயேசுவை தேடி வந்தாங்க, அப்படித்தான் அப்போஸ்தலர்களை தேடி வந்தாங்க. அதே மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய சபை இருந்துச்சோ ஒரு காலத்தில் ஜனங்க தேடி ஓடி வந்தாங்க. காரணம், சபை போய் கெஞ்சல, சபை கிட்ட ஒரு வல்லமை இருந்தது, அது மலை மேல் இருக்கிற பட்டணம், அந்த வெளிச்சத்துக்கு ஜனங்கள் ஓடி வந்தார். கொரோனால மிஸ் ஆகி போச்சு, நல்ல சான்ஸை நம்ம விட்டுட்டோம். இப்போ 2வது முத்திரை கடந்து போச்சு. இது உச்ச நிலையில் இருக்கும்போது, அதாவது 2021 ஏப்ரல் மாதம் இது உச்ச நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன சொல்லி உணர்த்தினார்னா, எந்த ஒரு காரியமும் உச்சத்துக்கு போகுதுன்னா அது கீழே இறங்கும். அடுத்து எவ்வளோ பெரிய மலைக்கு நீ உச்சிக்கு ஏறிட்ட, எவரெஸ்ட்டுக்கே ஏறிட்டினாலும் அடுத்து என்ன செய்ய போனோம்? கீழே தான் இறங்கணும். அதே மாதிரி கொரோனா 2வது அலை உச்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அது கீழே இறங்கும், நீ இனி 3வது முத்திரையை பற்றி பேசு, இனி பஞ்சம் பூமிக்குள்ளே வரும் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னது 2021 ஏப்ரலில் இதை உணர்த்தினார். அப்போ தான் 3வது முத்திரையை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். வாசிங்க, 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது வசனத்தை வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். கவனிங்க, இது எதை பற்றினதான விஷயம்னா, உங்களுக்கு தெரியும், தராசு என்பது வியாபாரத்தை குறிக்கிறது, எக்கானமி, அதாவது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியதான ஒரு காரியம். எதை பற்றி பர்டிகுலரா ஆண்டவர் அழகா சொல்வார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா தெளிவா தெரியுது, உணவு பஞ்சம், உணவு கிடைக்காது. ஏன்னா அடுத்த லைன் வாசிங்க, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும். அப்ப 2 பொருள் மட்டும் சேதப்படாது,
எண்ணெயும் திராட்சை ரசமும் சேதப்படாது, கோதுமை எல்லாம் கிடைக்காது, ஒரு பணத்துக்கு ஒரு படி. இப்போ நீங்கள் இதில் பார்க்கக்கூடாது, ₹1 ஒரு கோதுமை அப்படி நினைக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, ₹1 ஒரு படி கோதுமையா, ஓ செம சீப்பாக இருக்குது. இல்லை, அன்னைக்கு ஒரு பணம் என்பது என்ன அதை பார்க்கணும். ஒரு பணம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 5000 பேருக்கு உணவு கொடுக்கணும். 5000 பேருக்கு உணவு கொடுக்கும்போது சீஷர் வந்து கேட்குறாங்க, இப்போ சாப்பாட்டுக்கு இவங்க என்ன செய்கிறது, அனுப்பி விட்ருங்க. ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா நீங்களே சாப்பாடு கொடுங்க. அப்போ அவன் சொல்கிறான், இவ்வளோ பேருக்கு சாப்பாடுனா 200 பணம் ஆகுமே. அன்றைக்கி வந்திருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 20,000 பேர், 5000 புருஷர்னு இருக்கு, மனைவிகள் அல்லது பெண்கள் எல்லாம் சேர்த்தா அது ஒரு 5000, பிள்ளைகள் ஒரு வீட்டுக்கு 2 பேர்னு வச்சாலும் அது ஒரு 5000 10,000ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த காலத்து மாதிரி இல்லை, அந்த காலத்தில் 10 பிள்ளை 12 பிள்ளை இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி உள்ள கணக்குக்கு சும்மா ஒரு தோராயமாக வச்சா ஒரு 20,000 பேர். 20,000 பேருக்கு 200 வெள்ளி பணம் அப்படின்னு சொன்னால் 10,000 பேருக்கு 100 வெள்ளி பணம் அப்படின்னா, சாரி பணம் அப்படின்னா, ஒரு பணத்துக்கு 100 பேர் சாப்பிட்லாம். ஒரு பணத்துக்கு 100 பேர் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் ஒரு பணத்துக்கு 100 பேர் சாப்பிட்றதுனா 100 பேருக்கு எவ்வளோ ஆகும் சாப்பாடு? 100 பேருக்கு நீங்கள் சாப்பாடு போடணும், எவ்வளோ ஆகும் செலவு? ஒரு ஆளுக்கு 50 ரூபா ஆகாதா? சரி 50 பேருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு 50 ரூபானா கூட 2,500 ஆச்சு. வசனம் சொல்லுது, ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை, ஆனால் எண்ணெயும் திராட்சை ரசமும் சேதப்படாது. இந்த காரியம் போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தினார், 3வது முத்திரை வரப்போது, பஞ்சம் வரப்போது. 2021 ஆண்டவர் சொல்கிறார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2021 நவம்பரில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அந்த பிரச்சனை 2022 எந்த மாதிரி கொண்டு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே நம்பர் 1 கோதுமை தயாரிக்கிற நாடு உக்ரைன், 2வது கோதுமை தயாரிக்கிற நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை போட்ட உடனே உக்ரைனில் கோதுமை இல்லை, ஏன்னா தயாரிக்க முடியல, அவன் அடிக்கிறான். ரஷ்யாவில் இருக்கு, ரஷ்யா கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போது கோதுமை பற்றாக்குறை உலகம் முழுக்க வர தொடங்கிருச்சு. அப்போ ஐரோப்பாவிலலாம் கோதுமை விலை உச்சத்துக்கு போச்சு. இங்கிலாண்டில் சாப்பாடு இல்லாமல் வரிசையில் ஜனங்க ஃப்ரீ சாப்பாடுக்கு நின்ன காலம்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு போயிருச்சு பஞ்சம். 3வது கோதுமை அதிகமாக தயாரிக்கிற நாடு இந்தியா. இவங்க என்ன சொன்னாங்க, வட இந்தியா முழுக்க ஜனங்க என்ன சாப்பிட்றாங்க, கோதுமை தான் சாப்பிட்றாங்க, இருக்கிற கோதுமை எங்களுக்கு தான் பத்தும், வேற யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லாங்க. இப்போவும் இந்தியாவில் வந்து கோதுமை ஏற்றுமதிக்கு தடை இருக்குது. கோதுமை இப்போ ஏற்றுமதி நம்ம பண்ணுறதில்ல, வெளிநாடுகளுக்கு நமக்கு தான் வச்சுருக்கணும். அப்போ பார்த்தா உலகம் முழுக்க கோதுமை உற்பத்தி தடையாகி பயங்கரமாக கோதுமை விலை ஏறிடுச்சு. 2021 இதை சொல்லிக்கிட்டே வரோம். அந்த ரஷ்யா பிரச்சனை ஆரம்பிச்சிலேருந்து இதையும் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கோம். 2022 மிக முக்கியமாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. இங்கே பாருங்கள், ஸ்ரீலங்காவில் உணவு பஞ்சம் வந்து ஸ்ரீலங்கா திவாலாச்சு. 2022 மே மாதம் இது நடந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு நாடாக பஞ்சத்தில் திவாலாகிட்டே வந்துச்சு. அடுத்து பாகிஸ்தான், அடுத்து இப்போ ஐரோப்பா நாடுகள், ஒவ்வொரு நாடாக ஆச்சு. இப்படி பஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. 2023 அந்த 6வது வசனம் முதல் பகுதி, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் பகுதி துல்லியமாக நிறைவேறிடுச்சு. எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமைன்னு இருக்கு இல்லையா, பாகிஸ்தானில் கோதுமை பஞ்சம் உச்சத்துக்கு போய், இங்கே பாருங்க, பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? 1500 ரூபாய் அவங்க பணம், நம்ம பணத்துக்கு 1000 ரூபாய். ஏன்னா நமக்கு அவங்களுக்கு 1.5 மடங்கு வித்தியாசம். நம்ம 1 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு 1.5 ரூபாய். ஸோ 1500 நமக்கு 1000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, 1 கிலோ கோதுமை விலை எவ்வளவு? நம்ம ஊர் பணத்துக்கு 1000 ரூபாய் கிட்ட. இது எப்போ இல்லைங்க, 2023 போய் 4 பேர் செத்து போயிட்டாங்க. இதே ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கோதுமை கிட்டத்தட்ட 2000 ரூபா 3000 ரூபாய். பர்மா மியான்மருக்கெலாம் போயிட்டீங்கன்னா 5000 ரூபா 10,000 ரூபா கிலோ அவங்க ஊர் பணத்துக்கு. கோதுமை வந்து மிக மோசமான இடத்துக்கு போகுது. இப்போ கோதுமை இல்லை, எங்கேயுமே இல்லை.
இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் பெருசாயிருச்சு. உலகம் முழுக்க உணவு பஞ்சம், எல்லா நாடுகளிலும் பஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. இதை ஒட்டி தராசு மறந்துடக்கூடாது, மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி தொடங்குச்சு. இதான் பொருளாதார வீழ்ச்சி. பேங்க் எல்லாம் மூடிட்டாங்க. பேங்க், அதாவது சிலிகான் வேலி பேங்க்னு சொல்லுவாங்க, மிக முக்கியமான பேங்க், இது பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 110 பேங்க் கொலாப்ஸ் ஆகி இன்னைக்கும் உலக பொருளாதாரம் வெரி ஒஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. வெரி ஒஸ்ட். இப்போ நீங்கள் நம்ம நாட்டை வச்சு டிசைட் பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் இப்போ மே மாதம் வரைக்கும் எலெக்ஷன் இருக்கு. அதனால உங்களுக்கு உணவுப் பொருள் எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் இப்போதைக்கு ஏறாது. எலெக்ஷன் முடியட்டும், மறுநாள்லேருந்து பாருங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்கேயுமே கடுமையான அரிசி பஞ்சம் இருக்குது. இங்கே பாருங்க, இது அரசாங்கம் சொன்னது தான், கடுமையான அரிசி பஞ்சம் இருக்குது. இந்தியாவில் இது பேப்பரில் வந்த செய்தி. நாடு முழுவதும் வறட்சியால் அரிசி ஏற்றுமதிக்கு தடை, மத்திய மந்திரி சொல்லியிருக்கிறார். இங்கேயும் இருக்கு பிரச்சனை, உலகம் முழுக்க இருக்கு உணவு பஞ்சம், பர்டிகுலராக உணவு பஞ்சம். இப்போ இது எப்படி உங்களுக்கு கொரோனாவுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, ஒரு நோய் ஒன்று வரப்போகுது கேர்ஃபுல்லாக இருங்கன்னு, அதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஐநா சபை வெளியிட்டுச்சு. இங்கே பாருங்க, ஐநா சபை அந்த என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும், இதே வார்த்தையை தான் அவங்க கொரோனாவுக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த டிசீஸ் எக்ஸ் மூலமாக உலகம் பேரழிவை சந்திக்கும். நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோன்னு சொல்லிடுவாங்க. இது 2023 சொன்ன வீடியோ. இப்போ உணவு தட்டுப்பாடு உலகம் முழுக்க அதிகரிச்சுட்டே போகுது. செங்கடல் பகுதி ரெட்சியில் இந்த ஹவுதீஸ் பிரச்சனையால் கிட்டத்தட்ட 70% கப்பல்கள் வந்து போக்குவரத்து பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் மிகப்பெரிய அளவில் உணவு தட்டுப்பாடு வரப்போகுது, விலைவாசி ஏறப்போகுது. இப்போ அவங்க இன்னொரு வேலையை செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கேருந்து ஐரோப்பாவிலேருந்து இந்த பக்கம் வரக்கூடியதான கடலுக்கு அடியில் இருக்கிற கேபிள்ஸை நாங்கள் கட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அது வந்தால் அது இன்னும் பெரிய பிரச்சனையை உண்டாக்க போகுது. உலகம் வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிற இடத்துல இருக்கு. முன்பு எப்போதும் இல்லாத இடத்துல 3ஆம் உலக யுத்தம் எந்த நிமிஷமும் வெடிக்கும்னு சொல்றாங்க. ஆனா சில வல்லுநர்கள் சொல்றாங்க நம்ம ஆல்ரெடி 3ஆம் உலக யுத்தத்துக்குள்ள இருக்கிறோம்னு சொல்றாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி 3வது முத்திரை போய்கொண்டு இருக்கிறது, பஞ்சம். இப்போ நாம இதை சொன்னோம்னா அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நடக்காது, அப்படிலாம் ஆகாது. ஆகிட்டு இருக்கு, ஆகாதுல்ல, நடந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் பாதிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு இங்கே தெரியலங்கிறதுனால, நமக்கு இங்கே அப்படி ஒரு சூழ்நிலை இல்லைங்கிறதுனால ஆகாதுன்னு அர்த்தம் இல்லை. நாம் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறோன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு காரியம் மட்டும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆனால் ஒரு சந்தோஷமும் கூட. என்ன தெரியுமா? இந்த கொரோனா வந்தபோது கூட உலகம் முழுக்க லாக்டவுன் போட்டாங்க, தமிழ்நாடு கேரளா உட்பட. ஆனால் லாக்டவுன் இந்தியாவிலேயே, ஏன் இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே ரொம்ப சீக்கிரம் லாக்டவுனில் சர்ச்சஸ் திறந்தது எங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். செப்டம்பர் மாதம் திறந்தாச்சு. சில நாடுகளில் 2020 திறக்கலை, 2021 திறந்தாங்க. சில நாடுகளில் 2022 திறந்தாங்க. சில நாடுகளில் 2023 திறந்தாங்க. அப்போ தான் அவங்க சபையை திறக்கிறாங்க. ஆனால் நமக்கு 2020 செப்டம்பர் மாதம் சபை திறக்க கர்த்தர் அனுமதி கொடுத்துட்டாரு. மற்ற மாநிலங்களில் கூட இல்லை, கர்நாடகாவில் கூட கிடையாது. நமக்கு நடந்துச்சு இங்கே. நான் அதை தான் சொல்வேன், ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் சந்தோஷம். என்ன தெரியுமா? இந்த தமிழ்நாடுங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு அளவு குறைஞ்சிருக்குது. ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாடு மெட்ராஸ் ப்ராவின்சி பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க.
இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல தமிழ்நாடு ஒரிசா பார்டர்லேருந்து இங்கே கேரளா வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் பர்டிகுலராக இந்த 2 மாநிலம் கேரளாவும் தமிழ்நாடும் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், நான் சந்தோஷப்படுறேன். என்னன்னா, தோமாவுடைய முதல் ஸ்டெப்பு கேரளா, தோமாவுடைய கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாட்டுடைய சென்னை. இந்த 2 ஸ்டெப்புக்குள்ள தான் இந்த 2 மாநிலமும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை அந்த அப்போஸ்தலன் பாதம் பட்டதுனால கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்று கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன கேர்ஃபுல் தெரியுமா? இயேசுவின் ரத்தம் சிந்தின எருசலேமே கர்த்தர் கைவிட்டார். ஒரு நாள் அவங்களே பிடிச்சி கொடுத்துட்டாரு. ஒரு லெவல் வரைக்கும் தான் கர்த்தர் பொறுமையாக இருப்பார். எப்போ திருச்சபை தேவனை விட்டு தூரம் போதோ வெளியே நடக்கிறத பற்றி ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனால் சர்ச்சு தேவனை விட்டு தூரம் போச்சு, நியாய தீர்ப்பு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். எசேக்கியேல் 9 வாசித்து பாருங்கள். நியாய தீர்ப்பு எங்கே தொடங்குகிறது? தேவனுடைய வீட்டில் மூப்பர் இடத்துலேருந்து தொடங்குகிறது. இன்னைக்கு நம்ம அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை கொரோனாவில் மட்டும் இல்லை, இந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். போய் காசால நடக்கிற விஷயத்தை பாருங்க. அந்த ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. காசான்றது இப்போ நம்ம அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து நடக்குது. ஆனால் சூடானில், சோமாலியாவில், எத்தியோப்பியாவில், எத்தனையோ நாடுகளில் ஜனங்க சாப்பாடு. அமெரிக்காவே 7 நாடுகள் லிஸ்ட்டுக்கு வந்துருச்சு. தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கா 7 நாடுகள் லிஸ்ட். இன்னைக்கு 10வது இடத்துல அமெரிக்கா பணம் போயிருச்சு. 1ஆவதுலேருந்து 10ஆவதுக்கு போயிருச்சு. அதிகமாக வீடு இல்லாதவங்க லிஸ்ட்டில் அமெரிக்காவும் இருக்குது. ரோட்டில் தூங்குறவங்க அதிகமாக இருக்குது. இன்னைக்கு கலிஃபோர்னியா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, இது அமெரிக்காவான்னு. உலகத்தில் அதிக குப்பை உள்ள இடங்களில் கலிஃபோர்னியாவில் ஒரு இடத்த எடுத்து போட்டிருக்காங்க. இங்கே தான் அதிக குப்பை இருக்குன்னு. ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு வசதி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ மிக மோசமான கண்டிஷனுக்கு உலகம் போயிட்டு இருக்குது. ஏதோ கர்த்தர் உங்களை என்னையும் கிருபையாய் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இது 3வது முத்திரை காலம் போயிட்டே இருக்குது. இதை ஒட்டி 4வது முத்திரை வரும். அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கவனிங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். போதும். 4 வகையான அழிவுகளை குறித்து வேதம் சொல்லுது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். இது அடுத்து வரக்கூடியது. கவனிங். இப்போ பஞ்சம் போயிட்டு இருக்கு வேர்ல்டு வைடு போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை பெரிய லெவலில் போயிடுச்சு. அதாவது லெபனானை தாண்டி, சிரியாவை தாண்டி, ஈராக்கை தாண்டி இன்னைக்கு மத்தியானம் அமெரிக்கா, ஈராக்கு, சிரியா, லெபனான் 3த்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஈரானுடைய இடங்கள், ஈரானுக்கு வெளியே இருக்கிற ஈரானுடைய காரியங்களை அடிக்க தொடங்கிட்டாங்க. இனி அடுத்து ஈரானையும் அடிப்பாங்க. ஈரான் அடித்தா ரஷ்யா உள்ளே வரும். கடைசியில் வேறு வழி இல்லாமல் இது உலக யுத்தமாக மாறும். உலக யுத்தமாய் மாறும் பொழுது பட்டயத்தினாலும், அதான் ஃபஸ்ட்டு 3ஆம் உலக யுத்தம் மாறும். இது நீங்கள் பார்ப்பீங்க. 3ஆம் உலக யுத்தம் வெடித்ததுன்னு போடுவான் பேப்பர்லேயோ இன்டர்நெட்லேயோ. நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க, 4வது முத்திரைக்கான 1வது பட்டயம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அதை ஒட்டி இன்னொன்று வரும் கூடவே. என்ன வரப்போகுது? பஞ்சமும் வரப்போகுது. இப்போ இருக்க நீங்கள் பஞ்சம் வேற. அடுத்த 7 வருஷத்துக்குள்ள ஒரு பஞ்சம் ஒன்று வரும். உலகளாவிய பஞ்சம். எந்த அளவுக்கு அந்த பஞ்சம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஊர் டிவி சொல்லுது. இங்க பாருங்க, அடுத்த 7 வருஷத்துல அந்த பஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. இந்தியா காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 2030க்குள், அதாவது 7 வருஷத்துக்குள்ள 9 கோடி இந்தியர்களுக்கு சாப்பாடு இருக்காது. இந்தியாவிலேயே 9 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லாட்டி சைனாவை யோசித்து பாருங்க, ஆப்பிரிக்காவை யோசித்து பாருங்க. நம்ம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு பணக்கார நாடு, அதாவது நம்ம ஏழை நாடு லிஸ்ட்டில் இல்லையாமா, நம்ம நல்லா இருக்கிறோன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்த நாட்டிலேயே 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா 2030 டிவியில் சொல்கிறாங்க. அப்போது பாதிக்கப்பட்டதான ஆப்பிரிக்கா, சைனா, 35 கோடி பேர் இருக்கிற அமெரிக்காவில் இப்போவே பஞ்சம். அப்போ எத்தனை கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்கன்னு பாருங்க. எத்தனை கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்க போகிறாங்கன்னு பாருங்க.
மிகப்பெரிய பஞ்சம் பூமி முழுக்க வரும். இது ரெண்டாவது யுத்தத்தோட இது சேரும். ஒரு பக்கம் யுத்தம், நியூக்ளியர் யுத்தம் மறந்துடக்கூடாது. நியூக்ளியர் யுத்தம் வெளிப்படுத்தல் 14:4 இருக்கு, 14:12 இருக்கு, எசேக்கியேல் 38-39 2 அதிகாரத்தில் இருக்கு. நியூக்ளியர் யுத்தத்தை பத்தி கர்த்தர் பேசியிருக்கிறாரு. நம்ம போட போற மாஸ்க் பத்தி பேசியிருக்கிறாரு. அதுல வரக்கூடியதான அழிவுகள் எப்படி இருக்கும்னு பேசியிருக்கிறாரு. எல்லாருக்கும் பைபிள்ல இருக்கு. நியூக்ளியர் வார், இதோடு கூட பஞ்சம் ரெண்டாவது. மூன்றாவது சாவினாலும். அந்த சாவினாலும்ங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க இங்கிலீஷில். சிலர் கொள்ளை நோய்ங்கிறாங்க, சிலர் இயற்கை பேரழிவுங்கிறாங்க, இதெல்லாம் சேர்ந்து நடக்குங்கிறாங்க. 2004 உங்களுக்கு தெரியும் சுனாமி வந்துச்சு இல்லையா? சுனாமிக்கு அப்புறம் பேரழிவுகள் அதிகமாயிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்துச்சு. ஆனால் 2024 இருக்கு பாருங்க, ஓப்பனிங் 1ஆம் தேதி காலையில் ஜப்பானில் 7.6 பூமி அதிர்ச்சி. இந்த ஒரு மாதத்துக்குள்ள மட்டும் மிகப்பெரிய பேரழிவு நடந்திருக்கு. எல்லா உலகம் முழுக்க 7.3 சைனாவில். இது மட்டும் இல்லாமல் 40 கிலோமீட்டருக்கு எரிகுழம்பு ஒரு ஊரையே மூடிருச்சு ஐஸ்லாண்டில். இன்னும் நீங்கள் போய் பாருங்க, லைவாக காட்டிக்கிட்டு இருக்கான். அது அப்படியே அந்த எரிகுழம்பு கக்கிக்கிட்டே இருக்குது, லைவாக காட்டுறான், அது நிற்கலை. இது இல்லாமல் ஒரு பக்கம் புயல், ஒரு பக்கம் நிலச்சரிவு, ஒரு பக்கம் பூகம்பம், எல்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டு கவனிச்சு கொள்ளுங்க. இது மூணாவது. நாலாவது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். இதுக்கு நேரடியாகவே நீங்கள் வச்சுக்கலாம் துஷ்ட மிருகம்னு. இன்னொன்று சொல்லலாம், என்னன்னா இப்போ வரக்கூடிய எல்லா வியாதிகளையும் பாருங்க, ஏதாவது ஒரு மிருகத்தின் பேர் சொல்லுவாங்க. அதுக்கு அது எங்கேருந்து வந்ததுன்றதுக்கு ஒரு மிருகத்தின் பேரை சொல்லுவாங்க. எய்ட்ஸ் சிம்பன்சி குரங்குலேருந்து வந்துச்சு, எபோலா வவ்வாலிருந்து வந்துச்சு, அப்புறம் பன்றி காய்ச்சல், அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகளெல்லாம் கேமல் ஃபீவர் ஒட்டக காய்ச்சல் அப்படின்னு ஒன்று. இப்போ கொரோனா வந்துச்சுல, அது கூட என்ன சொன்னாங்க, ஊகான் மாநிலத்தில் இருக்கக்கூடியதான அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஏதோ மிருகங்கள்லேருந்து கழிவுகளோ வைரஸோ அதுலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ எல்லாத்துக்கும் பின்னாடி பாருங்க, பைபிள் சொல்கிற ஒரு துஷ்ட மிருகத்தின் பேர் அங்கே இருக்கும். பைபிளில் எதெல்லாம் துஷ்ட மிருகமோ அந்த துஷ்ட மிருகத்தின் பேர் அதுக்கு இருக்கும். பைபிள் சொன்னது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இவங்க சொல்கிறது இப்போ. இந்த 4 மரணமும் ஒன்றா சேருமா? 3ஆம் உலக யுத்தம், அதோடு கூட இயற்கை பேரழிவு, அதோட பஞ்சம், அது கூட இன்னொன்று வருமா, அதாவது கொள்ளை நோய். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஜனங்களை கொள்ளுவார்களாம். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம், சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம். இப்ப என்ன பண்ண போறாங்க? பூமியில் கால் பங்கில் இருக்கிறவங்கள கொலை பண்ண போறாங்க. இப்போ உலகத்துல ஒரு மிக முக்கியமான காரியம் சொல்லப்படுது, டீபாப்புலேஷன். மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, அதை குறைக்கணும். இந்த கொரோனாவை கூட அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க வைரஸ் உண்டாக்கி ஜனங்களை குறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்வார்கள். இந்த 4 வகையிலன்னு இருக்கு. கவனிங்க, இப்போ அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்லியிருக்கிறாரு, இந்த நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நியூக்ளியர் யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எவ்வளோ பேர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பேர் தெரியுமா? 500 கோடி பேர் வரை கொல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இது பேப்பரில் வந்த செய்தி. 5 பில்லியன்னு சொல்லியிருக்கிறார். சரி, அவர் தான் சொன்னார், ஏதோ வாய் வளரை சொல்லிட்டாரு போல அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு வார பத்திரிகையில் எழுதுகிறாங்க, அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே இந்தியாவுடைய மக்கள் தொகையை 70 to 75 கோடியாக குறைச்சிட்டோம்னா இந்தியா வல்லரசு ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்கிறாங்க. அடுத்த 10 வருஷத்தில் எப்படி 75 கோடியாக குறைப்பீங்க? இப்போ 140 கோடி இருக்கு. இந்த 140 கோடியை எப்படி 70 கோடி 10 வருஷத்தில் குறைப்பீங்க? இனிமேட்டு குழந்தைகளே இந்தியாவில் பிறக்கலன்னு வச்சுப்போம். இன்னும் 10 வருஷத்தில் இருக்கிற ஜனங்களை வயசானவங்களாம் சாகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா கூட 75 கோடி குறைஞ்சிருமா 10 வருஷத்தில்? இனி குழந்தைங்க பிறக்கும், சாகவும் செய்வாங்க பெரியவங்க.
ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது என்ன? இந்த மக்கள் தொகையை பாதியாக குறைங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்ல விரும்புகிறார்கள், ஏதோ ஒன்றை நமக்கு காஷனாக கொடுக்குறாங்க. டீபாப்புலேஷன், உலகளாவிய, வேர்ல்டு வைட் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பேப்பரில் வந்த செய்தி, என்னுடைய செய்தி இல்லைப்பா. அப்புறம் நான் பயமுறுத்துறேன், இதெல்லாம் இருக்கு. ஆனால் பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது இருக்கு. பைபிளில் சொன்ன வசனமும் இப்போ இவங்க சொல்கிறதும் இப்போ கொஞ்சம் பேருக்கு என்ன தோணுது, சரி இருக்கட்டும், இவங்களும் சொல்லட்டும், ஜனங்களை நம்ம எதுக்கு இப்படி பயமுறுத்தணும், ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஜனங்கள்லாம் இது தெரியாமல் சந்தோஷமாகவே செத்து போட்டுமே, இந்த விஷயம் தெரியாமல் செத்துட்டா நல்லது தானே, நிம்மதியாக சாப்பிட்டுமே அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், தெரிந்து கொண்டால் இதன் மூலமாக 2 நன்மைகள் இருக்கிறது. என்ன நன்மைகள் தெரியுமா? ஒன்று, உங்கள் மூலமாக, உங்கள் ஜெபத்தின் மூலமாக, உங்கள் சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தரால் காப்பாற்ற முடியும். இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறோம்? இப்படி ஒன்று நடக்குதுன்னு தெரிஞ்சவொடனே எதுக்கு சொல்கிறோம்? இனி உங்களுடைய ஜெபம் மாறணும். நான், என் பிள்ளை, என் பொண்ணு கல்யாணம், என் பையன் வேலை, எதிர்காலத்துக்கு அவங்களுக்கு தேவையானது, அதை விட்டுட்டு என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். ஏன்னா நடக்க போகிறதில்ல, எவன் உயிரோடு இருப்பான் எவன் இருக்க மாட்டான்னு தெரியும். இப்போ கொரோனாவிலே பாருங்கள், நம்ம நினச்சா எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. ஸ்ட்ராங்காக இருந்தவங்களாம் போயிட்டான், வீக்காக இருந்த நிறைய பேர் இவெல்லாம் போயிடுவான்னு நினச்சவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்க. யார் போவாங்க யார் போக மாட்டாங்க நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் போனாலும் அவர்கள் இருந்தாலும் தேவனுக்குள் இருக்கணும், போனாலும் தேவனுக்குள் போகணும். அப்போ அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. இப்போ ஒரு அர்ஜென்சி, எமர்ஜென்சி, எவ்வளவு சீக்கிரம் சுவிசேஷம் சொல்லணுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த 7 வருஷத்துக்குள்ள இத்தனை கோடி பஞ்சம் வரப்போது, இத்தனை கோடி பேர் சாப்பிட இருக்க போறாங்க, யுத்தம் வரப்போது, எல்லாம் தெரியுது. இந்த 7 வருஷத்துக்குள்ள நாம என்ன பண்ண போறோம், நாம என்ன செய்ய போறோம்? உடனே இந்த 7 வருஷத்துக்குள்ள ஒரு சேஃபான இடத்த நம்ம போய் உட்காந்துக்கணும். தேவையானதான உணவுப் பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டோம்னா ஆண்டவர் பார்ப்பாரு. நீ சேர்த்து வை, பூச்செல்லாம் அரிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரும்பார். நீ எதை சேஃப்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடம் அன்சேஃபாய் மாறும். நமக்கு சேஃப் எங்கே இருக்குது தெரியுமா? அவருடைய செட்டைகளின் மறைவில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு, வேற இடத்துல பாதுகாப்பே இல்லை. என்ன சொல்றீங்க? இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தார் போரிஸ் ஜான்சன். அவரெல்லாம் யோசிச்சு பாருங்க, கொரோனா அவர் வீட்டுக்கு அவருக்கே வந்துருச்சு. அவங்களாம் எவ்வளோ சுத்தமாக, இயற்கையாகவே அவங்க சுத்தமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா வந்த உடனே யாரையும் வீட்டுக்குள்ளே விடலை, அவ்வளோ தூரம் பத்திரமா இருந்தாங்க. அவர் வீட்டுக்குள்ளே கொரோனா போயிடுச்சு. ஸ்பெயின் நாட்டு இளவரசி, அந்த அம்மாவுக்கு கொரோனா வந்துச்சு. ரஷ்ய அதிபர் புதின், அவருடைய பர்சனல் டாக்டர், அவருக்கு வந்துச்சு. அப்போ கொரோனா வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சானிடைசர் போடணும், மாஸ்க் போடணும், இதெல்லாம் போட்டு வந்துச்சே. எப்படி இது போடணும், போட வேணாம்னு சொல்லலை, போட்டாலும் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவனை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவன்தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இப்ப வரப்போற பஞ்சத்திலும், யுத்தத்திலும், பூமி அதிர்ச்சிகளிலும், இயற்கை பேரழிவுகளிலும் இந்த ஜனங்களை காப்பாற்றுகிற பொறுப்பு கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த 7 வருஷத்துக்குள்ள எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லணுமோ ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. சுவிசேஷம் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். டெய்லி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்காவது சுவிசேஷம் சொல்லணும். நிர்விசானமாக நான் என் குடும்பம் காலைல ஏஞ்சி சமைச்சேன், தின்னேன், தூங்கினேன், சொந்தக்காரங்களை பார்த்தேன், நல்லா சாப்பிட்டேன், தூங்கினேன்னு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் நிற்பீர்கள். என்ன காரணம்? ஆண்டவர் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு நோக்கம் உங்களை மட்டும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதில்ல, உங்க மூலமா இன்னொரு கூட்டத்தை கொண்டு போவதற்கு. உன்னத பாட்டில் அழகா ஒரு வசனம் இருக்கும். மணவாட்டி சொல்லுவா மணவாளனை பார்த்து, என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்திடுவேன் இல்லை, என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்திடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் ஒரு கூட்டத்தோட வருவேன்னு அர்த்தம்.
ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட சொன்னார், நீ போய் மரியாளை கூட்டிகிட்டு வான்னாரு. வசனம் சொல்லுது யோவான் எழுதின சுவிசேஷத்தில், மார்த்தாள் போய் மரியாளை ரகசியமாய் அழைத்து, ரகசியமாய் யாருக்கிட்டையும் சொல்லலை, ரகசியமாய் அழைத்து போதகர் உன்னை அழைக்கிறார் என்றார். மரியாள் எந்திரிச்சு ஓடுறாங்க. ஓடும்போது அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுது. அவன் என்ன நினச்சி ஓடுறான் தெரியுமா? அவள் கல்லறையில் போய் அழதான் போகிறா போலன்னு நினச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடுறான். ஆண்டவருக்கு தெரியும், அவளை கூப்பிடு, அவளுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தானாக வரும், தானாக வரும். ஒரு சமாரிய ஸ்திரியை கூப்பிடு, ஒரு கிராமம் வரும். ஒரு அந்திரேயாவை புடி, ஒரு பேதுரு வருவான். ஆண்டவருக்கு தெரியும், ஒரு குரூப் வரும். அந்த நம்பிக்கை ஆண்டவருக்கு உங்கள் மேலேயும் என் மேலேயும் வரணும். உங்களை கூப்பிட்டா ஒரு குரூப்பை நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். இருக்கிறதுலே கொடுமை என்ன தெரியுமா? அவ்வளோ பெரிய பரலோகத்தில் எல்லாரும் ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்து 10 பேர் 5 பேருன்னு, ஆண்டவரே இவ்வளோ பேரை கொண்டு வந்தேன், இவ்வளோ பேரை கொண்டு வந்தேன்னு சொல்லும்போது நீ வெறுங்கையா ஓரமாக நிற்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க. சில நேரத்தில் காணிக்கை பை வரும், சில சபைகள்லாம் அப்படியே காணிக்கை பையை கொடுத்து விடுவாங்க. எல்லாரும் போட்டுக்கிட்டே வரும்போது நம்ம காணிக்கை கொண்டு வர மறந்துருப்போம். அந்த காணிக்கைக்கார பையன் கொண்டு வரான பையன் அவன் நம்மளை தாண்டி போகவும் மாட்டான். அப்படியே பையை வச்சு நம்ம பக்கத்திலே நிற்பான். நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? ஐயோ காசு கொண்டு வர மறந்துட்டோமே, ஏதோ ஒரு சூழ்நிலை மறந்துட்டோம். இவனும் போடுவான் இவனும் போடுவான், ஆனால் நான் போடுறதுக்கு ஒன்றும் இல்லையே. இப்படி யோசி தடைச்சி பார்ப்போம். அப்படியே அந்த பையனை பார்ப்போம், அவனு ஒரு 5 செகண்ட் பார்ப்பான், நம்ம போட மாட்டோம் தெரிஞ்சவனை தாண்டி போயிடுவான். வீட்டில் போய் சொல்லுவோம், அவமானமாக போச்சு, பர்ஸை மறந்துட்டு போயிட்டேன், காணிக்க போட முடியல. யோசித்து பாருங்க, ஒரு உலக பிரகாரமான சபையில் ஒரு ஆராதனையில் ஒரே ஒரு பையன் வந்து கேட்டு அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமில்லை என்ற போதே நம்ம இருதயம் இவ்வளோ வாதிக்குமானால், சர்வ லோகத்திலிருந்து ஜனங்கள் அங்கே வந்து நிற்பார்கள், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் நீ வெறும் கையா நின்னா எவ்வளவு மனசில் கில்ட்டியாக இருக்கும் பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணணுமோ பண்ணுங்க. இனி சேர்க்கறதுக்கான காலம் இல்லை, இருக்கிறது போதும். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 58 வயசு வரைக்கும் ஓடி 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 சம்பாரிச்சு 58லேருந்து 70க்குள்ள சம்பாரிச்சதை ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணிடும். எதுக்குப்பா 58 வரைக்கும் சம்பாரிச்ச? பிள்ளைகளுக்காக. 58ல் சுகரு, பிபி, அப்புறம் கை கால் வலி, முதுகு வலி, கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தா 20 லட்சம் 30 லட்சம். 58 வயசு வரைக்கும் சம்பாரிச்சதை அடுத்த 12 வருஷத்தில் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் கொடுத்து பாருங்க, உங்கள் கணக்கில் பரலோகத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இப்போவும் சொல்கிறேன், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல, ஆத்மாதாயம் பண்ணுங்க, ஆத்மாக்களுக்கு செலவு பண்ணுங்க. போய் போய் உங்களுக்கு சந்திக்க முடியாத ஜனங்களுக்கு போய் ட்ராக்ஸ் கொடுங்க. அந்த ஜனங்களை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங் நடத்துங்க. ஒரு 50 பேரை கூப்பிடுங்க, ரட்சிக்கப்படாதவங்களை கூப்பிட்டு வீட்டில் ஒரு மீட்டிங் நடத்துங்க. ஒரு பிரியாணியை போடுங்க, உங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லுங்க. அதில் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் உங்கள் கணக்கில் பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். 10,000 ரூபாய் செலவு ஆகட்டும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் 10,000 ரூபாய் கொடுக்கறத விட இங்கே 10,000 ரூபாய் கொடுங்க, கர்த்தர் உங்களை சுகமாய் வைத்துக் கொள்வார். ஆனால் ஆத்மாவும் கிடைக்கும். இன்னைக்கு கடைசி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று ஆத்மாதாயம். 2வது, இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறோம்? உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை. ஒன்று ஆத்மாதாயம் பண்ணணும். 2வது, இந்த இவ்வளோ பெரிய காரியம் நடக்கும்போது அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா போதும். இப்போ எலியாவுக்கு தெரிஞ்சிருச்சு, 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யாது, மழை வராது, தேசம் வறட்சிக்கு போகும். இது தெரிஞ்ச உடனே எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கேரித்தாற்றங்கரைக்கு போ, அங்கே போய் உட்காருன்னாரு. இது தெரிஞ்ச உடனே எலியா போயிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டான், ஆயத்தப்பட்டு. அவன் என்ன பண்ணான்? அங்கே போய் யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது, அந்த 3.5 வருஷமும் எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இப்போ பஞ்சம் இன்னும் கொடிதாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அறிவிக்கிறாரு, பஞ்சம் இன்னும் கொடிதாக மாறும், நீ நேராக புறப்பட்டு சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு மாவும் எண்ணெயும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன் இதை முன்னாடியே சொல்றோம்? இப்படி நாம ஜெபிக்க 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 ஒன்று ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணுவோம், இன்னொன்று நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். 2 காரியம் நடக்கும். இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் அற்புதமாய் நடத்த போகிறார். போகும்போது பஞ்சம் வரப்போதுன்ட்டு சாப்பாட்டு பொருள்லாம் வாங்கிட்டு போயிடாதீங்க.
பரணி மேலே வாங்கி போட்டுறாதீங்க. வீட்டுக்குள்ளே போய் மூட்டை மூட்டையாக அரிசியை அடிக்கிறாதீங்க, அத்தனையும் பூச்சி பிடிச்சி போயிடும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், போய் கருத்தா ஜெபம் பண்ணுங்க. ஒரு பக்கம் சுவிசேஷம் சொல்லுங்க, இவைகளுக்கு நடுவில் உங்களுக்கு தேவையான காக்காவை கர்த்தர் அனுப்புவார். உங்கள் வீட்டில் இருக்கிற மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ ஒரு நாள் கூட இனி வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ வேகமாக ஓடணுமோ ஓடணும், எவ்வளோ சீக்கிரம் சுவிசேஷம் சொல்லணுமோ சொல்லணும், எவ்வளோக்கு எவ்வளோ ஆயத்தப்படணுமோ படணும். அடுத்த 7 வருஷம் மிக மோசமாக இருக்கும். யுத்தங்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் எல்லா பக்கத்திலும் வரும். ஐநா சபை அனௌன்ஸ் பண்ணியிருக்குது, இந்த மே மாதத்துக்குள்ள எல்லா நாட்டையும் கையெழுத்து போட சொல்லியிருக்கு. ஏன்னா இன்னொரு பெரிய வியாதி வருதாமா, இது அவங்க சொன்னது. அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். பாருங்க, கொரோனாவை விட மோசமான ஒன்று வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இவங்க தான் 2018 சொன்னவங்க, டெட்ராஸ் அதானம். இப்போ அதை விட மோசமாக வருது. எவ்வளோ மோசம்? 20 மடங்கு அதை விட மோசமானது வருதாமா. இது எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றுறதுக்கெல்லாம் மெடிசன் இப்போ அவங்க வச்சுருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே மெடிசன் இயேசு கிறிஸ்து தான், அவருடைய நாமம் தான், அவருடைய காயம் தான். ஆனால் இதன் நடுவிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். பாருங்க, கொரோனா வந்தபோது எந்த அரசாங்கத்தாலையும் காப்பாற்ற முடியல. பாருங்க, அவங்ககிட்டே மருந்து இல்லை, என்ன செய்வாங்க அவங்க? அமெரிக்க அரசாங்கத்தாலே காப்பாற்ற முடியல. ஆனால் பரலோக அரசாங்கம் உங்களையும் என்னையும் காப்பாற்றி இங்கே உட்கார வைத்திருக்கிறது. இனி அடுத்து வரக்கூடிய வாதைகளில் எல்லாவற்றிலும் பரலோகத்தின் கரம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். இதெல்லாம் நடக்க போது இவைகளுக்கு நடுவில் வருகையும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலிருந்து நான் வருகையில் போகணும், நானும் என் குடும்பமும் இதில் போகணும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்புக்கு என்று நிச்சயத்துக்கு ஒப்பு கொடுங்க. என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். கிறிஸ்தவ பிள்ளைகள், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டின், அதனால் நானும் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சுயமாய் பாவம் செய்கிற அறிவு வந்துருச்சுன்னா நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வசனம் தெளிவாக இருக்குது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நீங்கள் ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று ரத்தத்தாலே கழுவப்பட ஒப்பு கொடுத்தா உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம். இது ஃபஸ்ட். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். அந்த ஞானஸ்தானம் எடுக்காமல் வருகையில் போக முடியாது. நான் குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், தெரியாத போது எடுத்துட்டேன், எனக்கு ஞானஸ்தானமே என்னானே தெரியாது. வசனம் தெளிவாக சொல்லுது. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இந்த குழந்தை ஞானஸ்தானத்தில் எடுத்தாச்சு, பைபிளில் ஒரு ஞானஸ்தானம் தான் இருக்குது, அதனால் நீங்கள் திருப்பி எடுக்க வேணாம் அப்படிம்பாங்க. போய் குழந்தையில் எடுத்ததுக்கு பேர் ஞானஸ்தானமே கிடையாது. ஏன்னா ஸ்நானம்னாலே குளிக்கிறது. குழந்தைய வச்சுட்டு தண்ணி தான் தெளிச்சாங்க. ஞான ஸ்நானம், ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இதை நீங்கள் செய்யணும். இதுதான் ஞானஸ்நானத்துக்கான தகுதி. அதனால தான் ஒரே லைனில் ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காம இன்னும் எடுக்காமல் இருக்கிறவங்க ஒப்பு கொடுங்க. குழந்தைகள் எடுத்தவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த கொடிக்கு கீழே எடுத்தவங்களாம் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி. கண்டிப்பாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால தானே நான் சபைக்கே வந்தேன், அதென்ன பரிசுத்தாவின் அபிஷேகம் தனியா? உண்மை. பரிசுத்த ஆவியானவர் வெளியிலிருந்து வெளியே இருந்த உங்களை சபைக்குள் கொண்டு வந்தார். இப்போ உள்ளே வந்து உங்களுக்குள் இருந்து உங்களை இங்கிருந்து பரலோகத்துக்கு உள் கொண்டு போக போகிறார். வெளியே இருந்து நீங்கள் உள்ளே வரதுக்கு அவர் தான் காரணம், அவர் தான் உங்களை உந்தி தள்ளி கொண்டு வந்தார். ஆனால் இங்கே வந்த பிறகு என்ன பண்ணுவார் தெரியுமா? உள்ளே வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை மாற்றுவார். மாற்றி நம்மை கொண்டு போய் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னேன், 4வது சுவிசேஷம் அறிவித்தல் கண்டிப்பாக சொல்லணும். 5வது வேறுபாடுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் 2:40
மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். இதை பற்றி 2 நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். காலையிலையும் சொன்னோம், இப்போவும் சொல்கிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. கடைசியாக காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி நல்ல வேதம் படித்தவங்களையே மோசம் போக்குறான், சோர போக்குறான், ஆசை காட்டுறான். பிசாசு இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் மலையின் மேலே நிறுத்தி உலகத்தின் மகிமை, அந்த ராஜ்யங்கள் எல்லாத்தையும் காட்டி இதையெல்லாம் தருவேன மாதிரி இன்னைக்கு இதே சத்தியம் பிசாசு ஊழியக்காரனை வச்சு பேசுது. பெரிய காரு, பெரிய கிரெடிட் கார்டு, வெளிநாட்டுக்கு பயணம், ஃப்ளைட்டு, வெளிநாட்டில் அபார்ட்மெண்ட்டு எல்லாம் ஆண்டவர் தருவார். பிசாசின் உபதேசம். வேறுபாடுள்ள வாழ்க்கையில் என்ன தெரியுமா? அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வந்து நின்னா அவனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, இவைகளை விட்டு என்னை பின்பற்றி வா, சிலுவையை எடுத்துக்கிட்டு வா. ஆண்டவரே நீங்கள் எங்கே போகிறீங்க? கல்வாரிக்கு போகிறேன். எதுக்கு போகிறீங்க? சாக போகிறேன். இல்லை நான் நித்திய ஜீவன் தானே கேட்டேன். நீ செத்தால் ஒழிய நித்திய ஜீவனை பிரவேசிக்க முடியாது. அப்போ நான் சாவணுமா ஆண்டவரே? நீ சாவணும் இல்லை, உனக்குள்ள இருக்கிற மனுஷன், பாவ மனுஷன் சாகணும். அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். உலகத்துக்கு செத்து பரலோகத்துக்கு வாழணும். அது வேறுபாடு உள்ள வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிற எதுவும் என்னை கரைப்படுத்தாது. அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடணும். தேவபுத்திரர் மனுஷகுமாரிக்கிட்ட என்ன ஆகக்கூடாது? சோரம் போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அது உலகம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் பைத்தியமாக இருப்போம். கண்டிப்பாக இப்போ நம்ம பைத்தியமாக தான் இருப்போம். நோவா பேழையை கட்டி முடிக்கிற வரைக்கும் பைத்தியம். எதுக்கு நோவா பேழையை கட்டுற? ஜலப்பிரளயம் வரப்போகுது, எல்லாரும் சாக போகிறோம், நீங்கள் வந்தீங்கன்னா பொழைச்சிங்க, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. உடனே எல்லாரும், ஓ பைத்தியக்காரா, உலகமே அழிய போது, நீ மட்டும் தப்பிப்பியா? இந்த பேழை மட்டும் தப்பிக்குமா? நீ சொன்னதில் ஒன்றுமே நடக்கலை. 100 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற, 50 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே நடக்கலை. நீயும் இருக்கிற காசெல்லாம் போட்டு பேழையை கட்டிக்கிட்டே இருக்கிற. ஆனால் அவனை அவனுடைய மனைவியும் அவன் மகன்களும் நம்பினார்கள். இந்த தரிசனம் தேவன் கொடுத்தது. அந்த 8 பேர் அவனை நம்பினாங்க, 7 பேர் சேர்ந்து. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் வந்தது, இவனை பைத்தியம் என்று நினைத்த அத்தனை பேரும் பைத்தியமானார்கள். இவன் ஒருவன் மாத்திரம் ஞானவானாய் மாறி அந்த பேழை மேலே புறப்பட்டு போச்சு. இப்போ உலகத்துக்கு நாம் பைத்தியமாய் காணப்படுவோம். ஒரு நாள் வரும், இன்னைக்கு இவனுக்கு கத்தனதெல்லாம் கரெக்டு தான் போல, இவனுக்கு சொன்னதெல்லாம் சரிதான் போல, எல்லாம் வந்துருச்சேன்னு வந்து பார்த்தா நீங்களும் நானும் இருக்க மாட்டோம். கர்த்தர் எடுத்துக்கொண்டு மேலே போய் இருப்பார். இப்பொழுது அந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்களும் நானும் நீதிமான் என்கிறதுனாலையோ, படித்தவர்கள் என்கிறதுனாலையோ, பணக்காரர்கள் என்கிறதுனாலையோ கர்த்தர் இங்கே அழைச்சிக்கிட்டு வரல. நம் மேல் வைத்த கிருபை நம்மை கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சிருக்குது. நீதிமான்களுக்கு மறைத்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்திரிக்கலாமா? நம்ம எல்லாம் எழுந்திரிப்போம். எல்லா கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா காலையில் உங்களுக்கு 5 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. நீங்கள் போயிட்டு திருப்பி நாளைக்கு காலையில் வரணும் இல்லையா? அதனால் இந்த HDMI கேபிள் எடுத்துருங்க. இது ஹலோ ஓகே. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இப்போ உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் மட்டும். கர்த்தருடைய வருகை சமீபிக்குமானால் நான் இதில் பங்கு பெறுவேனா? அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படும் போது நான் உயிர்ப்பிக்கப்படுவேனா? அந்த கூட்டத்தில் நான் இருப்பேனா? திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் அந்த கூட்டத்தில் காணப்படுவேனா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் போவீங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கே இல்லைன்னா இது ஒப்பு கொடுக்குற நேரம். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பலவீனம் உள்ளவன் தான், ஆனாலும் இது என்னால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். என்னுடைய நீதி உமக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நான் எவ்வளோதான் பரிசுத்தமானாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் எவ்வளோதான் நீதிமானாக இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இந்த பூமியில் நான் பூரண பரிசுத்தத்தை அடையிற வரைக்கும், இந்த பூமியில் நீ நினைக்கிற நீதியை நான் செய்கிற வரைக்கும் நான் இன்னும் நீதி செய்யணும், இன்னும் பரிசுத்தமாகணும். இப்போ இருக்கிறதுல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடக்கூடாது. இப்போ இருக்கிறதுல நான் வந்துட்டு பரிசுத்தவானுங்கிற பெருமை வந்துடக்கூடாது. நான் இன்னும் பரிசுத்தமாகணும். எந்த அளவுக்கு தெரியுமா? நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீ பரிசுத்தராய் இருங்கள்னு இயேசு சொன்னாரே, அந்த பரிசுத்தம் வரைக்கும். என்னில் குற்றம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டாரே, அந்த வரைக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. அந்த அளவுக்கு நான் போகணும் ஆண்டவரேன் வாஞ்சை பண்ணுங்க. எல்லா கண்களை மூடி அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கிய ஞானஸ்நானம் எடுக்கலை. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு. இல்லை நான் குழந்தையில் எடுத்தேன், அது போதும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வசனத்துலேருந்து எனக்கு பேசி இருக்கிறாரு. என்னை தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நன்றாக கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். நான் பார்க்கட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேறு யார் இருக்கிறீங்க? இது வரைக்கும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்காதங்க. 1 2 3 4 வேறு யாராவது இருக்கிறீங்களா? 5. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறவங்க கூட்டம் முடிஞ்ச உடனே வந்து பாஸ்டரை பார்த்துட்டு போங்க. ஒரு நிமிஷம். இங்கே வாரம் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க. அதன்படி செய்யுங்க. கரங்களை கீழே போடுங்க. முடிஞ்ச உடனே வந்து பார்த்துட்டு போங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். மற்றவர்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபிச்சுட்டு இருந்திருக்கிறீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொடுக்கணும். அவர் வரும்பொழுது நானும் என் வீட்டாரும் என் திருச்சபையும் அவரோடு கூட பறந்து போவோம். அவரோடு கூட நாங்கள் மத்திய ஆகாயத்தில் காணப்படுவோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது என்னை நம்பி கொடுத்திருக்கிறதான குடும்பம், என்னை நம்பி கொடுத்திருக்கிறதான ஊழியம், என்னை நம்பி கொடுத்திருக்கிறதான சபை, இதில் ஒரு ஆட்டை கூட நான் விட்டு விட்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே. அத்தனையும் பத்திரமாய் உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வரும்பொழுது உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய நீதியினாலோ எங்களுடைய பரிசுத்தத்தினாலோ நாங்கள் கேட்கல. நீங்கள் எங்கள் மேலே வச்ச கிருபையை நம்பி கேட்குறோம். நீர் வரும்பொழுது நாங்கள் உங்களோடு கூட வரணும் ஆண்டவரே. அந்த மறுரூபமாகிற தருணத்தை நான் இழந்துடக்கூடாது தகப்பனே. நீங்கள் கூப்பிடும் பொழுது பறந்து புறா போல் சிறகடித்து நாங்கள் ஓடி வந்துடணும் ஆண்டவரே. இந்த மாயையான காரியங்களை உதறி தள்ளி விட்டு நாங்கள் வந்துடணும். எங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகளை நாங்கள் சுதந்திரிக்க நாங்கள் வந்துடணும். அப்படி ஒரு கிருபை எங்களுக்கு கட்டளையிடுங்க. அப்படி வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் காலையில் இருக்கிற 2 ஆராதனையிலும் சந்திக்க எங்களுக்கு கிருபை தான். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.